கட் பண்றேன். அவ்வளவுதான். வாய்ஸ் கேக்குது எல்லாருக்கும்? கேக்குது ப்ரோ. ஓகே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. பார்த்து ரொம்ப நாள் இல்லை, பார்த்து வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஒன்றுட்டு சீக்கிரம் எல்லாத்தையுங்களா நீங்க ட்ரேட் வந்து புரியல ப்ரோ. ட்ரேட் எல்லாத்தையுங்களா சீக்கிரம் சிபிஐல நான் தான் ப்ரோ எடுத்தேன். அது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 80க்கு அது செல்லு. எனக்கு இது பையும் போகும் செல்லும் போது தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஆல் டைம் இல்ல, மேல தொட்டு கீழே வரும்னு நினைச்சேன். எட்ஜ்ல வச்சுட்டேன் ப்ரோ. கரெக்டா அந்த லைட்டா எப்படின்னா 178ல வச்சேன். அது 80 தான். நான் டிபி வச்சுட்டேன் ஆக்சுவலா. டிபி வச்சு சேவ் இன்னும் பண்ணிட்டேன். ஃபாலோ வச்சுட்டேன். இல்ல ப்ரோ, அது இன்னும் ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கு. அப்படியே ஒரு 30க்கு போகும்னு நினைக்கிறேன். இல்ல கீழே போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு மேல கீழே தான் வரும். அதுக்கப்புறமேட்டு தான் போயிட்டு இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகே ஓகே ப்ரோ. 100ல $2,000 வேற மாதிரி செல்லு தான் போச்சு பார்த்தல. ஆனா என்னன்னா வால்யூம் இல்ல, சுத்தமா டோட்டலா வால்யூம் இல்ல. வேஸ்ட் ப்ரோ. காண்டாயிடுச்சு ப்ரோ. ரெண்டு பக்கம் மூவ் ஆயிட்டு வந்தது. ரெண்டு பக்கம் மூவடா. மேல என்னடா ஒரு 60 பிப் தான்டா மூவ் ஆச்சு. அது ஒரு மூவ்மெண்டே இல்ல. ஆனா கீழே அதிகமா போட்டேன், அதான் சொல்றேன். அது வாஷ் அவுட் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? இன்னொரு அக்கௌண்ட்ல ரிகவர் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஆன் பண்ணு. சரிண்ணா, இன்னைக்கு என்ன எங்க போனீங்க? முடிஞ்சதாடா? இல்லடா அங்க தான்டா இருக்கு. சொல்றேன், உனக்கு கால் பண்றேன். சரி சரி சரி. சரி, பாட் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டீங்களா? எல்லாருக்கும் ஓகே தானே? இப்போ யாராவது பாட் ஆன் பண்ணாம இருக்கீங்க? அதாவது ஃபிக்ஸ் பண்ணாம ரன்னிங்ல தான் இருக்கா? எந்த பாயிண்ட்டும் இல்ல. ஒரு நிறைய விட்டி படிச்சிச்சு இதுலயே. அடிச்சிட்டு இருக்கோம்ல எல்லாருக்குமே. இல்ல, நான் லாட் ஃபீஸை குறைச்சிட்டேன். நான் $700 வந்து 0.2 ஓகே ஓகே. என்ன ஹோல்டிங்ல தான் இருக்கா? இல்ல ப்ரோ, பாட் அது ரன்னிங்ல தான் இருக்கு. சரி ஓகே ஓகே. மேனுவலா அது தனியா பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஏன்னா அது தெரியும். நீங்க தான் எல்லா நியூஸ்லயும் எடுக்கிறீங்களே, பாட்டு தான் இருக்கிறேன். நம்மளோட எஸ்எல் வைக்கிற இடத்துல நான் என்ட்ரி வைக்கணும் ப்ரோ. வேற ஒன்றும் இல்லை ப்ரோ, டிஃப்ரெண்டா இருக்கும். இல்ல ப்ரோ, நியூஸ் டைம் பொறுத்த வரைக்கும் எஸ்எல் வைக்கிறேன். எஸ்எல்ஏ வைக்கல, எதுக்குமே நான் எஸ்எல் வைக்கல. வைக்க மாட்டேன். எஸ்எல் வைக்கிற எஸ்எல் இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் மேல கொஞ்சம் கீழே கொஞ்சம் ட்ரேட் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். சேஃபா இருக்கும். அது எடுத்துட்டு மேல கொஞ்சம் செல்லு கொடுத்தேன். அப்புறமேட்டு கீழே என்ன பண்ணிட்டேன், செல் ஸ்டாப் நிறைய போட்டேன். கீழே வந்த பிறகு அடிச்சு நல்ல வேலை என் பிடிஷன் கரெக்டா போச்சு. மேல போயிட்டு தான் கீழே வந்துச்சு. இப்போ சப்போஸ் நான் மேலேயும் நிறைய போட்டிருந்தேன்னா என் அக்கௌண்ட் கொஞ்சம் இன்னொரு அக்கௌண்ட் ப்ளோ ஆயிடுச்சு, இன்னொரு அக்கௌண்ட் வந்து சேஃப் ஆயிடுச்சு. சரிங்களா? ஆனா அதுவும் செல்லு தான். எல்லா செல் ஸ்டாப் வச்சு போட்டு கீழே ரிகவர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு மேல போற மாதிரி கொஞ்சம் அந்த லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு கீழே வந்துச்சுன்னா அதனால இருக்கிற அமௌண்ட்டும் போயிடும். அதனால செல் ஸ்டாப் பண்ணி போட்டுருவோம். காலையிலேயே அது போற மாதிரி இருந்துச்சுன்னா போயிருக்கும் ப்ரோ. அது லிக்விடிட்டி இல்லைன்னா அது சைட்வேஸ்ல மூவ் பண்ணியிருந்தாங்க. இப்ப கீழே 6 பேர் ட்ரேட் பண்ணுவோம் எங்க ஆபீஸ்ல. ஒருத்தர் $2,000, ஒருத்தர் $3,000, இங்க ஒருத்தர் நான் $40 இருப்பேன். ஒருத்தர் 2 பேர் இல்ல, பயந்துட்டு விட்டான். சரி வேற 2,390 போமா ப்ரோ? ஹையர் டைம் ஃப்ரேம்ல ட்ரிபிள் டேப் மாதிரி இருக்கு ப்ரோ. ஒருவேளை செல் சைடா மாறிடுமா? செல்லு தான் ப்ரோ.
அருணே ஆ, அருணே என்ன தோணுது? என் அக்கௌண்ட்ல என்னாச்சு? என்னாச்சு? இல்ல என் ஃபண்டட்ல என்னாச்சு எடுத்தேன். ஓ, முன்னாடி சம்பவமா? சம்பவம்லாம் இல்ல. என் எஸ்எல் வந்துட்டு கரெக்டா 2380 கரெக்டா என் எஸ்எல் டாப் பண்ணி கீழே இறங்கிட்டாப்ல. ரொம்ப மன வருத்தம் ஆயிட்டேன். ப்ரோ நியூஸ் டைம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கரெக்டா இருந்தா மட்டும் ப்ரோ, இருங்க. அது எஸ்எல் வச்சு தானே ஆகணும். அது இல்ல ஃபண்டட் ப்ரோ யூஸ் பண்ணணும். எஸ்எல் வந்து ஃபண்டட்ல வந்துட்டு வச்சாகணும் ப்ரோ. லைவுக்கு இல்லை ஒரு ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா அந்த எஸ்எல் ஹலோ, நான் பாத்துருக்கேன். எஸ்எல் செட் பண்ணுவேன். எஸ்எல் செட் பண்ண உடனே அதுக்கு கரெக்டா அந்த பிடிசில எடுத்திருக்கேன் நான் பிடிசிலே. ஒரு மூணு இல்ல பிடிசி இல்ல ப்ரோ. இல்ல இது ப்ரோ வந்துட்டு எல்லாரும் ஃபண்டட் அக்கௌண்ட்ங்கிறனால தான் எஸ்எல் வச்சேன். இன்னொரு ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்ல எஸ்எல் வைக்கல. எஸ்எல் வைக்காத புரியல. எஸ்எல் வைக்காத அக்கௌண்ட் என்னாச்சு? எஸ்எல் வைக்காத அக்கௌண்ட் ப்ராஃபிட் தான் ப்ரோ. அதுல வந்துட்டு அது புது அக்கௌண்ட்டுங்கிறதுனால அதுல வைக்கல. இதுல கொஞ்சம் ட்ராட் ஒன்று இருந்ததுனால எஸ்எல் வச்சேன். அதனால தான் ரிஸ்க் மேனேஜ் ஆச்சு. ப்ரோ நீங்க $100 யூஎஸ்டி 100 யூஎஸ்டி எல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? அதுக்கு லெவரேஜ் எல்லாம் எவ்வளவு யூஸ் பண்ணுவீங்க? நீங்க தான் ப்ரோ 100 யூஎஸ்டி வச்சு ட்ரேட் பண்ணுவீங்களா? அந்த லெவரேஜ் எவ்வளவு யூஸ் பண்ணுவீங்க? இல்ல லெவரேஜ் 1:100 வைப்பீங்களா இல்ல லோ லெவரேஜ் வைப்பீங்களா ப்ரோ? Average 1 to 2000, 3000 தான் அன்லிமிட்டட் அது மாதிரி இருக்கும். ஓ ஓகே 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 ப்ரோ. பிகினர்ஸுக்கு சொல்ல வேண்டியது 1 to 1000 இல்ல 2000 வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு லாட் சைஸ் போட விடாம அதை தடுக்கும். ஓகே ஓகே. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, கோலர்ல வந்து அந்த ப்ராஃபிட் நல்லா வருது சொல்லிட்டு அந்த நியூஸ் டைம் இருக்கும்போது நிறைய லாட் சைஸ் அன்லிமிட்டட் லிவரேஜ் வச்சா சொல்றேன். ஓகே ஓகே. டைம்ல எல்லாத்தையும் போடும்போது என்னன்னா அது சர்டன்ல டக்குன்னு வேலை போச்சுனாலே வாட்ச் அவுட் தான் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆனா இது லிவரேஜ் வச்சுட்டு 1 to 3000 2000 வந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட இதுதான் போட முடியும். ஆமா ஆமா. ஓகே ஓகே. அதனால அது சேஃப். சப்போஸ் நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா அது ஓகே. ஓகே 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 ப்ரோ. ப்ரோ ஒரு டேட் பண்ணாரு. அவருக்கு லாட் சைஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணது 0.01 ஓகே போட்டோம். ஓகே. கீழ செல் ஸ்டாப்ல வந்து 0.03 வச்சோம். அவ்வளவுதான். ஒரு 4 தான். அவரு டபுள் ஆயிடுச்சு அமௌண்ட். ஓகே ஓகே. போட்டியா? ஆமா ஒரு நாள்ல 100%னா அது பெஸ்ட் இல்ல. ஆமா ஆமா ஸ்டோரி போட்டாரு. எனக்கு வர வேண்டிய இன்னும் அலங்காரம் பண்ணி போயிட்டு ப்ரோ இப்ப நார்மலா பாட் ரன் பண்ணலாமா இல்ல நம்ம நாளைக்கு பெட்டரா ரன் பண்றது பெஸ்டா? கொஞ்சம் இதுங்க ஆரட்டும் கொஞ்சம். எப்படியும் இது ரொம்ப லாங்கா போகும் நைட். அதான் பண்ணுவோம். மார்னிங் ஆன் பண்ணுவோம். ஓகே ஓகே. இல்ல 57 யூஎஸ்டி இருக்கு அக்கவுண்ட்ல. நான் ஆனா 0.02 350 பிப்ஸ் தான் போட்டிருக்கேன். ப்ரோ 5000 யூஎஸ்டிக்கு எவ்வளவு ப்ரோ நம்ம லாட் சைஸ் போடலாம்? 5000 USD 5000 யூஎஸ்டி அக்கவுண்ட்டுக்கு 5000 யூஎஸ்டி டெபாசிட் பண்ணிருக்கேன். 0.01 போடுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ 5000 யூஎஸ்டி சொல்றேன். யூஎஸ்டி அக்கவுண்ட் இல்ல யூஎஸ்டி நான் சொல்றேன். ஆமா 4 lakhs வச்சுக்கோங்க. அதான் ப்ரோ 0.01 தான். 0.01 தான் ப்ரோ. இல்ல நம்ம இந்த அக்கவுண்ட்க்கு நான் யூஎஸ்டி தான் சொல்றேன் ப்ரோ. 4 lakhs யூஎஸ்டிக்கு. 4 lakhs USD-யா? ஆமா ப்ரோ. 4 lakhs போயிட்டீங்களா? ஆமா. கணக்கு பண்ணுங்க. கணக்கு நான் வீக் அந்த டாலருக்கு 0.01 போடுங்க. 4 lakhsனா ஒரு ஐஎன்ஆர். ஐஎன்ஆர் சொல்றேன் ப்ரோ. அது $100 ப்ரோ. இந்த ரூல்ஸ் என்னன்னா அந்த டாலருக்கு 0.02. ஓகே ப்ரோ. ஆட் பண்ணிட்டு போங்க அவ்வளவுதான். ஓகே 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 ப்ரோ. அருண் ப்ரோ உங்களுக்கு டிஸ்கார்ட் லிங்க் வந்து இதாயிருச்சு ப்ரோ, எக்ஸ்பைரி ஆயிருச்சு. அந்த லிங்க் திருப்பி அனுப்புறீங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட டிஸ்கார்ட்ல வந்து டிஸ்கார்ட் வந்து ரிமூவ் ஆக போகுது. டிஸ்கார்ட் ஃபாலோ பண்றதும் இல்ல. அப்போ தெரியல பாருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டதும் உங்களுக்கு தெரியல. ஃபாலோ பண்றதும் இல்ல. வேஸ்ட். நான் அத டெலிகிராம்ல போட்டேன். ஓகே ப்ரோ. அதான் ஓகே. நான் டெலிகிராம்ல லிங்க் அனுப்பிச்சுட்டேனா? அந்த லிங்க் தான் எக்ஸ்பைரின்னு வருது ப்ரோ. அது தொட்டு உள்ள போனாவே இல்ல எக்ஸ்பைரி வருது. லிங்க் எக்ஸ்பைரி. உங்களுக்கு பண்ண நீங்க தான் ரிப்ளை பண்ணல. மெசேஜ் ஆயிருக்கு ப்ரோ. என்ன பண்றது? மெசேஜ் வரலன்னா மறுபடியும் போட்டே இருக்கு ப்ரோ. எல்லாருக்கும் தான் சொல்றேன். மெசேஜ் சப்போர்ட் வரணும்னா அடிச்சுட்டே இருக்கு மெசேஜ். இப்போ மெசேஜ் பண்ண ப்ரோ
அப்படியே போட்டு விட்டுருங்க. இப்ப போடுங்க please போடுங்க. அருண் ப்ரோ ஆ போடுங்க. இந்த செல் ஸ்டாப் சொன்னீங்கல்ல அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. Insta போட்டுருங்க. ஓகே தேங்க்யூ. அப்படியே நான் explain பண்றேன். மூணு மீட்டர் இருக்குல்ல அதில் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். இருக்கேன் ப்ரோ. அருண் ப்ரோ ஆ ப்ரோ இப்போ டைம்ல வந்து ஃபுல் மார்ஜின் போட்டு நம்ம ட்ரேட் எடுத்தா ஒழுக மாட்டேங்குது ப்ரோ. நீங்க எப்படி ப்ரோ எடுக்கிறீங்க? நியூஸ் டைம் எப்போ எடுக்குது ப்ரோ? என்ன எப்படி ப்ரோ எடுக்கணும்? 5 minutes பிஃபோர் எடுக்கணுமா? ஒரு 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் கிடையாது, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எடுத்துருங்க. சரி ப்ரோ. நியூஸ் அப்படிங்களா ப்ரோ? டைம்ல சரி யாரும் போக விட மாட்டாங்க. சரிங்களா? சரி ப்ரோ சரி ப்ரோ சரி. அப்புறம் ஒரு பிபி வேற எடுத்தேன். நிறைய பேர் எடுத்தேன் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஏதோ நீங்க எப்படி அருண் அதை கண்டுபிடிக்கிறீங்க? நீங்க செல்லு தான் போகணுன்ட்டு நீங்க எதனா அந்த எப்படி மானிட்டர் பண்றீங்க? புரியல. நீங்க எப்படி அந்த நியூஸ் எதனா ரீட் பண்றீங்களா? சிரிக்கிறாரு எம்கே லாஃப் பண்ணி போடுறாரு இமேஜ். பவர் நம்ம கையில இருக்கிறது நிறைய பேர் வருவாங்கல்ல. சரி ஓகே, ஸ்கிரீன் தெரிஞ்சா? சரி சரி. ஒரே நிமிஷம். சரி வாயேன், ஒரு நிமிஷம் வாயேன். ஸ்ரீகாந்த் சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. பாரு ப்ரோ, கேக்குதா? பைக் ஷாப்னா என்னன்னா, அது இருக்கும் பாருங்க. இது MP5 போனீங்கன்னா மேல இருக்கும் பாருங்க. ஓகேவா? மேல கிளிக் பண்ணிட்டு இந்த ரைட் சைடுல கிளிக் பண்ணீங்கன்னா லாஸ்ட் வந்து இது ட்ரேட் பண்றது. இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பைக் ஷாப் ஃபுல் ஸ்டாப் போறது இதெல்லாம் காமிக்கும். ஓகேவா? இது 2 வாட்டி கிளிக் பண்ணணும். கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்குள்ள கிளிக் பண்ணீங்கன்னா அதுல பை லிமிட், செல் ஸ்டாப் லிமிட், பை லிமிட் இருக்கும். இதுல வந்து நம்ம உள்ள போனா பை ஸ்டாப்னா என்னன்னா, நீங்க வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இது ஒரு பாட் மாரி வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ஒரு பாட்னா அந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ட்ரேட் வந்து பிளேஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் பை போயிடும். ஓகேவா? இப்போ சப்போஸ் நான் வெளியில இருக்கேன், சரிங்களா? இந்த பிரைஸுக்கு வந்து எப்போ மார்க்கெட் வரும் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? அதனால வெயிட் பண்ண முடியாதுன்னா இந்த இடத்துல வந்து நீங்க பை ஸ்டாப்னு ஒன்று போட்டீங்கன்னா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த லாஸ்ட் சைஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். இல்லைன்னா வந்து கண்டினியூ கொடுக்கும்போது இந்த லாஸ்ட் சைஸ் கேட்கும். போட்டு நீங்க இது பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? போட்டீங்கன்னா வந்துடும். பை ஸ்டாப் வந்து இங்க வந்துடும். பை ஸ்டாப்னா இங்க தொட்டவொடனே பை எடுக்கும். சரி பாத்துக்கலாம். ரீசேல் பண்ணுவீங்களா? அப்படியா? அப்படியா? பை ஸ்டாப்னா செல் ஸ்டாப். பை ஸ்டாப்னா தொட்டவொடனே மேல போவீங்க. அவ பை ஸ்டாப்ஸ் லிமிட்னா என்ன பண்ண இது பை ஸ்டாப்ஸ் லிமிட்னா இது என்ன உனக்கே தெரியலையா? நீங்க என்ன பண்றோம்? 3 எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு மொத்தம் மறந்து போச்சு. நீங்க அருண் ப்ரோ கேக்குதா? இது பை ஸ்டாப் இருக்குல்ல, அது தெரியும். பை போயிடும். அவ்வளவுதான். இன்னொன்னு வருங்க, அது என்னது கூட செல் லிமிட் பிரைஸ். இப்போ செல் லிமிட் பிரைஸ்னா எனக்கு இந்த பிரைஸ் வெளிய வந்தா செல் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ
அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் ரெண்டும் ஒண்ணுதா? மார்க்கெட் இப்போ இது என்னது மேல? ஒன்றும் இல்லை. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தா இன்னைக்கு ஒரு ப்ரைஸ் செட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரைஸுக்கு செட் பண்ணணும்னு வச்சுக்கோ. இப்போ இந்த இடத்துல வந்து எஸ்எல் தான் இதுதான் செல்ஸ் எஸ்எல் நார்மலா இது தொட்ட பிறகு இது செல் இது ஸ்டாப் லாஸ்யா. இந்த இதுக்கு இது ஸ்டாப் லாஸ். ஓகே ஓகே தொட்ட பிறகு தான் ஆகும். இது தொட்டதே செல் ஆகும். அப்போ அதுக்கும் இதுக்குமே அது ஒண்ணு பை லிமிட் வேற செல் லிமிட் வேற. இந்த பாரு இப்போ நான் செல் ஸ்டாப் போட்டா இது தொட்டு கீழே போச்சு. இது தொட்டு கீழே வரும்போது செல் லிமிட்ல லிமிட் போடுறேன். அந்த லிமிட்டை தொட்டு கீழே வரும்போது புரியுதா? அதுதானே செல் போட்டா இந்த லிமிட் செல் லிமிட் போடுறல செல் லிமிட் தெரியுமா? அந்த செல் லிமிட் வந்து கீழே வந்து பிரைஸ் மேல போனா செல் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த இடத்துல செல் லிமிட் போடுறேன். அது போய் தொட்டா என்ன ஆகும்? செல் ஆகும். கரெக்டா? இப்போ அந்த இடத்துல வந்து அந்த செல் லிமிட் போடுறது அதுக்கு பதில் அங்க பை லிமிட் போடுறேன். அப்ப என்ன ஆகும்? தொட்ட மேலதான் போடுவோம். அது இல்லாம கரெக்ட் பிரைஸ்க்கு மேல இருக்கும்போது நான் பை லிமிட் போட முடியாது. அதுக்குதான் இதை யூஸ் பண்றது. இப்ப அந்த பை ஸ்டாப் லிமிட் இருக்கு அதை யூஸ் பண்றது. ஒருத்தர் வந்து சரி ப்ரோ ஓகே சரி ப்ரோ காமெடி இருக்கியா? கொஞ்சம் கஷ்டமா இரு. சரி பேமெண்ட் போடுறேன். பேமெண்ட் எந்த இதுக்கு போடுற நீ? அது மேல இல்ல கீழே எடுத்தியா? லிமிட் பண்ண சரி நான் அப்புறம் தானே நீ எந்த இது டெபாசிட் பண்ண? நிறைய போடலான்ட்டு மாற்றி மிஸ்டேக் கொடுக்குறேன் சைட் கொடுத்துக்கிட்டான். சரி எதுக்கு வீட்டில் பெஸ்ட்டு அவ்வளவுதாங்க. சரி கொண்டு சரி போய் அப்படி ப்ரோ பாருங்க சரிங்களா. இப்போ செல் ஸ்டாப்னா என்னன்னா இது ட்ரிகர் ஆனே செல் எடுக்கும் சரிங்களா. இப்போ பை ஸ்டாப்னா மேல ட்ரிகர் ஆனே பை எடுக்கும். ஓகே இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு பை போகணும் நம்மனா இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல வந்தோடனே பை எடுத்துக்கணும் சரிங்களா. சில பேர் சிக்னல் கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து இந்த பிரைஸ்ல வந்து தான் நம்மளுக்கு வந்து பை போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல இந்த பிரைஸ்ல கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொடுத்த உடனே அவங்களோட பிரைஸ் வந்து இங்க என்டர் பண்ணணும். எந்த பிரைஸ்ல வந்து பை போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செலவு டிபி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு வரும்போது பை எடுத்துரும் சரிங்களா. அதுதான் செல் ஸ்டாப். இல்ல சொல்றேன் பை ஸ்டாப்னா தொட்டுச்சுன்னா மேல போவோம். செல் ஸ்டாப்னா கீழே தொட்டுச்சுன்னா கீழே போவோம். ஓகேவா? அவ்வளவுதான் வித்தியாசம். இதுதான் வந்து நியூஸ்ல யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ. என்எஃப்டி இல்ல சிபிஐ நியூஸ்ல இந்த மாதிரி ட்ரேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஓகே ப்ரோ சரி. யார் பாட்டு இன்னும் இருக்காது? இன்னும் இஷ்யூ இருக்கா? நான் டவுட் இருக்கா ப்ரோ? பாட்ல மினிமம் டெபாசிட்டே அதிகமா இருக்கு, அதை கம்மி பண்ண முடியாதா? மினிமம் டெபாசிட்டா இன்னும் கம்மி பண்ண முடியாது. நம்ம யூஸ் பண்றதே சென்ட் ப்ரோ. இல்ல ப்ரோ 8000 கிட்ட டெபாசிட் பண்ணாதான் இது ஒர்க் பண்ணணும்னு சொல்றீங்களா? அது கேட்கணும். ப்ரோ $100 மினிமம் இருக்கணும் அப்பதான் கரெக்டா இருக்கும். ஓகே. இல்ல ப்ரோ நீங்க 8000 கிட்ட டெபாசிட் பண்ணாதான் மாசத்துக்கு உங்களுக்கு 800 ரூபா வச்சு வரும். புரியுதுங்களா? ஓகே ஓகே. நீங்க இப்ப 1000 ரூபாய் 2000 ரூபாய் டெபாசிட் பண்ணி மாசத்துக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் வந்தா ஓகேயா? ப்ரோ அப்படி இருந்தா கூட ஓகே தான் ப்ரோ. இல்ல ஸ்டார்டிங் டெபாசிட் 8000 அந்த மாதிரி இருக்கு, அதனால கேக்குறேன். இல்ல அப்படி இல்ல ப்ரோ. இப்போ மார்க்கெட்டோட ஒரு வாலட்டைல் மார்க்கெட்டோட ஒரு இதுக்கு கண்டிஷனுக்கு வந்துட்டு திடீர்னு நடக்கும். ஓகே. அதுக்கு வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் வந்துட்டு வாஷ் அவுட் ஆகாம தாங்கணும்னா அது தேவை. ஓ ஓகே ப்ரோ. இல்ல நீங்க இப்போ ஒரு 4000 5000 கூட போட்டு பண்ணுங்க. ஆனா அக்கௌண்டோட கேபிட்டலுக்கு வந்துட்டு கேரண்டி கொடுக்க முடியாது. ஓகே. எப்படி தாலுமே கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனா $50 எல்லாம் போட்டீங்கன்னா சுத்தமா கொடுக்க முடியாது. ஓகே ஓகே.
ப்ரோ ஆ ப்ரோ ப்ரோ நீங்க 4x ப்ரீ சிக்னல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்களா? ஃபாரெக்ஸ் ப்ரீ சிக்னல்ஸ் குரூப் ஆமா 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 அது like, நீங்க போடும்போது நாங்க அந்த அந்த குரூப்ல போடும்போது ட்ரேட் எடுக்கணுமா? ஆமா ஆமா அது ஸ்கிரீன்ஷாட் ஆட்டோமேட்டிக்கா தான் வருது. சும்மா அது பிகினர்ஸ்க்கு மட்டும் தான் ட்ரை பண்றது. அப்படிங்களா? பெரிய ஒரு ட்ரைனிங் பர்பஸ் மட்டும் தான். அதை எப்படி சொல்ல முடியாது. ஆனா சில பேர் அது பண்ண முடியல, பாஸ் பண்ணிடுங்க அது எடுத்து. ஓகே ஓகே ப்ரோ. அது தெளிவா கொஞ்சம் ட்ரெண்ட் லைன் பார்த்து சரி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதோட அனலைஸும் சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த ரொம்ப அக்யூரேட்லாம் கிடையாது, நார்மலா இருக்கிறது தான். ஓகே ஓகே எஜுகேஷன் போஸ்ட்காக சரி சில பேர் லேர்ன் பண்றோம் அப்படின்னு சொல்லி. ஓகே வேற என்ன நல்லா வரும் வெளியில என்ன இருக்குது ப்ரோ யூடியூப்ல ஏதோ ப்ரோ வீடியோ எப்போ ப்ரோ வரும்? லாஸ்டா போட்டதே வரல. வந்து டைம் வேஸ்ட் என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது. சரி இன்னும் ஒரு வாரத்துல தான் எல்லாம் ஆரம்பிக்கணும். ஓகே ப்ரோ. இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுங்க ப்ரோ. எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எப்படி ட்ரேட் செல் பண்றது, பை பண்றது. பாதி வீடியோ இல்ல, பாதி வீடியோ கத்துக்கிட்ட மாதிரி இருக்கு, பாதி வீடியோ கத்துக்காத மாதிரி இருக்கு. அதனால ஒண்ணுல ஒரு பிகினர்ஸா உள்ள வரீங்கன்னா கேண்டிஸ்டிக் லேர்ன் பண்ணுங்க. அதான் நான் எல்லாரும் சொல்லுவேன். பிகினர்ஸ் சொல்றேன், திரும்பி சொல்ல பாக்காதீங்க. ஆனா பிகினர்ஸ்க்கு வந்து கேண்டிஸ்டிக் தான் ஃபர்ஸ்ட். சப்ளை அண்ட் டிமாண்ட் ப்ரோ இப்ப பிகினர்ஸ் வர்றதுக்கு வந்து ஸ்டார்டிங்லயே 4x ல பண்ணலாமா? வேற எதுல பண்றீங்க? இல்ல ப்ரோ 4x ட்ரேட் இல்ல, வேற எது பெஸ்டா இருக்கும்னு கேக்குறேன் நான். ஃபாரெக்ஸ் தான் ப்ரோ. ஃபாரெக்ஸ் தானா? நீங்க ரியல் கேஷ் அப்புறம் போறீங்க, டெமோ ட்ரை பண்ணுங்க. சரி ஓகே ஓகே ப்ரோ. அருண் ப்ரோ டெமோ மட்டும் தான் ட்ரை பண்ணி சொல்லுவேன். அருண் ப்ரோ ப்ரோ இப்போ வாண்டேஜ்ல வந்து நியூஸுக்கு, அதாவது வந்து 6 மணிக்கு நியூஸ்னா 5:58 அந்த டைம்ல வந்து ஃபுல் லிவரேஜ் குடுக்குறானா ப்ரோ, இல்ல 5 மினிட்ஸ் முன்னாடியே கட் பண்ணிடுவானா லிவரேஜ்? இல்ல ப்ரோ கொடுக்க மாட்டான் ப்ரோ, அவ்வளவு கொடுக்க மாட்டான். மோஸ்டா கொடுக்க மாட்டான். ஒரு half an hour 1 hour கழிச்சு முன்னாடி போட்டுருங்க. ஃபுல் லிவரேஜ்ன்றது எப்படி சொல்றது, அன்லிமிட்டட்ல கிடையாது. பிசினஸ் அன்லிமிட்டட் இருக்கு, நெக்ஸ்ட் வேற அன்லிமிட்டட் இருக்கு, டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஆனா டிஸ்டர்பன்ஸ் கூட இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இல்ல ப்ரோ நீங்க இப்போ நீங்க ஒரு லாஸ்ட் ஒரு 1 month லாஸ்ட் மந்த் நீங்க போட்டுருந்தீங்களா நியூஸ்? அந்த இது ப்ரோ எக்ஸ்னஸ் ஆகுது. அதுதான் ப்ரோ. போட்டது எல்லாமே எக்ஸ்னஸ் தான் ப்ரோ. அது எப்படி ப்ரோ நீங்க ஃபுல் மார்ஜினுமே யூஸ் பண்ணி போட்டுங்களா 10 மினிட்ஸ் முன்னாடி? ஒண்ணுல ப்ரோ ஆர்டர் பிளாக் இந்த சப்ளிமெண்ட் பார்த்து அடிங்க. ஓகே ஓகே இல்ல ஹை லோ பார்த்து அடிங்க. அதுதான் வந்து உங்களை கத்து சொல்றேன். இந்த கேண்டில்ஸ்ல இருந்து வாங்க, சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி பாருங்க. சப்ளிமெண்ட் பாருங்க. என்ன ப்ரோ யாரோ ஏதோ சொல்றாங்க ஐசிடி எஸ்என்சி பண்ணுங்க அப்படின்னு. நீங்க தான் ப்ரோ சிம்பிளா சொல்றீங்க. இந்த பேசிக் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க, தானா உங்களுக்கு வந்துடும் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே ஓகே சரிங்களா? இங்க வந்து இதெல்லாம் கத்துக்கினா மட்டும் பெருசு கிடையாது. சரிங்களா? அது எப்படி நம்ம ட்ரேட் பண்றோமோ, இப்ப நான் ஓப்பனா சொல்லிட்டு போனேன், இப்போ நீங்க எனக்கு கிளாஸ் எடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா எடுக்க தெரியாது எனக்கு. எப்படி எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபருக்கு சத்தியமா தெரியாது. ஏன் தெரியுமா? எனக்கு ட்ரேட் பண்ண தெரியும், அது என்னால மட்டும் தான் எடுத்துதான் அது கரெக்டா இருக்கும். நான் சொல்லிக்கிறது ஃபீச்சர் கிடையாது, சொல்லி தரது. இருப்பாங்க எல்லாம் பக்காவா அதுல இருந்து எல்லா ஷெட்யூலும் போட்டு ட்ரேட் பண்றது டீச் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் வராது. நம்ம ட்ரேடிங் மட்டும் தான். ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லா பிராக்டிஸ் மட்டும் தான் ட்ரேட் பண்ணது. அதெல்லாம் நமக்கு சொல்லித்தர வராது. மார்க்கெட் எப்படி ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி டைம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஓகே ஓகே. கோல்ட்ல ட்ரை பண்ணுங்க, ஆனா ரொம்ப ரிஸ்க் பாத்துக்கோங்க. ஆனா எல்லாமே நீங்க டெமோல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டெமோல ட்ரை பண்ணும்போது தான் ரியல்ல கரெக்டா வரும் உங்களுக்கு. மத்தவங்க ரியல்ல பண்ணுங்க எல்லாமே. அருண் ப்ரோ ஓகே. நீரா ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஆனா அந்த ஸ்பிரிட் இதெல்லாம் என்னால மேனேஜ் பண்ணி நல்லா அது ட்ரேட் ப்ராஃபிட்டே பண்ண முடியல ப்ரோ. எஸ்எம்சி யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கேல்பிங் பண்றீங்கன்னா ஜீரோ ஸ்ப்ரெட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஹோல்டிங் பண்றேன்னா ஸ்ப்ரெட் எடுத்துக்கோங்க, ஸ்ப்ரெட் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. நியூஸ் டைம் ட்ரேட் பண்றீங்கன்னா ஸ்ப்ரெட் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஏன் சொல்றேன்னா எப்படிக்கே தான் போகுது ஃபுல்லா. சப்போஸ் ப்ராஃபிட் போனா ஸ்ப்ரெட் வந்து அவ்வளவு
அவ்வளவா தெரிய போறது இல்ல. அது நீங்க கமிஷன் அக்கௌண்ட் எடுத்தீங்கன்னா ஜீரோ ஸ்ப்ரெட்னா கமிஷன் போகும் சரிங்களா. அது நியூஸ் ப்ரோ பேப்பர் போட்டீங்கன்னா கமிஷன் நிறைய ஆனா எடுத்துக்கலாம். இந்த கேபிட்டல் அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. அது ஜீரோ ஸ்ப்ரெட் எடுக்கணும்னா அது $200 ஆமா இன்வெஸ்ட் பண்ண ஆமா சொல்லுது எக்ஸ்என்எஸ்ல. ஆமா அதான் ஒண்ணு. நான் ஒரு லேர்னிங்காண்டி ஒரு $100 போட்டேன் ப்ரோ. அதுல ஆனா நான் 6 மந்த் பேப்பர் ட்ரேடிங் பண்ணேன். அதுல என்னால ஒரு மந்த்லி 8 to 9% ப்ராஃபிட் பண்ண முடியுது. ஆனா ரியல் அக்கௌண்ட்ல பண்ணும்போது என்னால ஒரு ட்ரேடு கூட ப்ராஃபிட்டே பண்ண முடியல ப்ரோ. இப்போ லாஸ்டா ஒரு டைம் அந்த கோல்டுல ட்ரேட் பண்ணி ஒரு $18 மேல லாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. வாஷ் அவுட் ஆயிடுச்சு அக்கௌண்ட்ல. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அருண் ப்ரோ, சொல்லுங்க bro. இன்னைக்கு மேல மீட்டிங் இருக்குமா எப்பல இருந்து? இருக்கும் ப்ரோ. நடுவில் கேப் வேணுமா நம்ம நிறையவே நியூஸ் டைம்ல டைப் பண்ணும்போது பார்த்து பண்ணுவோம். ஏன்னா நம்ம 3 மாசம் வந்து கரெக்டா அனலைஸ் பண்ணி எந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓரளவுக்கு. ஓகேவா? ப்ரோ ஃபண்டட் அக்கௌண்ட் ட்ரெடிஷன் தான். ஓகேவா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஃபண்டட் அக்கௌண்ட்ல 2 அக்கௌண்ட் வச்சு ஒரு அக்கௌண்ட்ல பை பண்ணி செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாமா ப்ரோ நியூஸ் டைம்ல? ரெண்டுமே நியூட்ரல் வச்சுச்சுன்னா இந்த நியூஸ் மாதிரி 2 அக்கௌண்ட் வாட்ச் அவுட். ஓ டீல் ஓகே. ஓகே ப்ரோ. ப்ரோ சைடா போச்சுன்னா ப்ராஃபிட் எவ்வளவு ப்ரோ வரும்? புரியல. ஒன் சைடா பண்றேன் இல்லையா? ஆமா ப்ரோ. ப்ரோ நீங்க வைக்கிற ரிஸ்க் தான் ப்ரோ. அதுல டாடம் எவ்வளவு கொடுத்துருக்கோம். ஃபண்டிங் வீட்ல 4% ஒன் டே வந்து கிரியேட்ல வந்து ஒன் டே வந்து 2% கொடுத்துருக்கோம். அது ஃபர்ஸ்ட் பேஸ் வச்சிருக்கோம் சரிங்களா. ஃபுல்லா வச்சிட்டு வீட்ல வந்து ப்ரோ 4000 நீங்க வச்சீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம் ப்ரோ. ஆனா பட் ரெண்டுமே டபுள் சைடு வச்சீங்கன்னா சம்டைம்ஸ் மிஸ் ஆயிடும். பாஸ் ஆகவங்களும் போகலாம். ஓகே ப்ரோ. சொல்ல முடியாது. உங்களோட ரிஸ்க் தான் ப்ரோ. ரிஸ்க் எடுத்து நிறைய பேர் இந்த பாஸ் பண்ணிருக்காங்க. நான் இதுக்கு சொல்லல. பட் இருந்தாலும் உங்களோட ரிஸ்க் தான் எல்லாமே. ட்ரை பண்ணலாம். பட் உங்ககிட்ட காசு இருந்தா ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா வந்து டெமோல சும்மா அடுத்த நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அக்கௌண்ட்ல ஒரு பை, இந்த அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சுருப்பாங்க. ஓகே. சொல்லுங்க ப்ரோ. எக்ஸ்என்எஸ் வந்து ஜெனியூனா ப்ரோ? பிசினஸ் வந்து ஜெனியூனா ப்ரோ? ப்ரோ எதுவுமே ஜெனியூன் கிடையாது ப்ரோ. இங்க எக்ஸ்என்எஸும் சரி, ஸ்டீமும் சரி, பண்டேஜும் சரி, பெஸ்ட் ப்ரைஸும் கிடையாது சரிங்களா. போன வாரம் 6 லிட்டரா போட்டது இன்னும் வரல. அது பெஸ்ட் ப்ரைஸ் சரிங்களா. எதுவுமே இங்க யாருமே ஒழுங்கு கிடையாது. இங்க எல்லாமே பண்றது எல்லாமே நம்ம இல்லீகல் தான் சரிங்களா. இந்தியாவில பொறுத்தவரைக்கும் இப்போ டிக்டாக் போனீங்கன்னா உங்களுக்கு வித்ரா டெபாசிட் பாஸ்டா இருக்கு. ஆனா அது வந்து எப்படி சொல்றது, நீங்க பண்ற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். எல்லாமே ரிஸ்க பொறுத்து நீங்க ட்ரேட் பண்ணணும். ரிஸ்க் தான். இந்த ஃபீல்டு வந்துட்டீங்கனாலே ரிஸ்க் தான். ஃபாரெக்ஸ் வந்தீங்கனாலே எடுத்திருக்காரு. எடுத்து ஒரு 3 கிட்ட ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ப்ராஃபிட் எடுத்து அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ட்ரேட் அடையாளம் கூட இல்லாம ஆயிடுச்சாங்க. என்ன சொன்னாரு அவரு? ப்ரோ உங்க வாய்ஸ் உள்ள கேக்குது ப்ரோ. எக்ஸ்என்எஸ் ஒருத்தவர் வந்து தெரிஞ்சவர் ட்ரேட் எடுத்து ஒரு 3x ப்ராஃபிட் ஆச்சு. அதுக்கடுத்து பார்த்தா அந்த அப்படியே மறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த ட்ரேட் எடுத்த அடையாளம் கூட இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதான் உள்ள வாய்ஸ் நல்ல உள்ள ப்ரோ. அது ட்ரேட் முடிச்சாரான் அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த ட்ரேட் எடுத்து வந்து அடையாளம் இல்லாத மாதிரி போயிடுச்சான். ட்ரேட் வந்து எடுத்து ட்ரேடு அது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து யூஸ்வலா எப்படி தெரியுமா, சம்டைம்ஸ் வந்து எனக்கு ஒரு வாட்டி போன வருஷம் ஆச்சு எக்ஸ்பிரஸ்ல நைட் டைம்ல அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரேட் வச்சு. அது எதுவுமே எனக்கு ஒரு இஷ்யூ. ஹலோ ப்ரோ. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் வருது. சில பேருக்கு நிறைய பேர் வருது. நைட்ல சில பேர் ஆட்டோமேட்டிக்கா ட்ரேட் எடுக்காங்க. ஹலோ ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கிரிப்டோ சேல் பண்றீங்களா ப்ரோ? கிரிப்டோ கரன்சி சேல் பண்ணீங்கன்னா புரியல. இல்ல கிரிப்டோ யூஎஸ்டிடி வேணும் எனக்கு. அதான் சேல் பண்றீங்களா கேட்கலாம். யூஎஸ்டிடியா? ஆமா ப்ரோ. எவ்வளவு வேணும்? ஒரு 10,000 rupees. ப்ரோ அவ்வளவு கம்மியான தகவல் ப்ரோ. 10,000 அளவு 2,000 அளவு தான்.
பெருசுதான். ஓகே உங்க ஃப்ரெண்டு யாருன்னா வச்சிருக்காங்க கம்மியா தர மாதிரி? இல்ல ப்ரோ, இங்க எல்லாம் பெருசா தான் கொடுப்பாங்க, கம்மியெல்லாம் தர மாட்டாங்க. சரி சரி ஓகே. ப்ரோ எக்ஸ்என்எஸ்ல அது கஸ்டமர் கேர்ல கிளிக் பண்ண முடியாது புரியல ப்ரோ, ப்ரோ வாய்ஸ் உள்ள கேக்குது. ப்ரோ. கஸ்டமர் கேர்ல ஏதாச்சும் கேட்க முடியுமா ப்ரோ எக்ஸ்என்எஸ்ல? இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ட்ரேட் சொல்றீங்களா? இந்த ஹெட்ஃபோனுக்கு போட்டு இல்ல அவுட் ஸ்கிரீன் தெரியல. இப்போ டாட்டா ரீசேல் பண்றது ப்ரோ எக்ஸ்என்எஸ்ல ஆட்டோமேட்டிக்கா ட்ரேட் எடுத்ததுன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து நீங்க கஸ்டமர் கேர்ல ஏதாச்சும் கேட்டீங்களா ப்ரோ? ப்ரோ பாப்பா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. அப்படியே விட்டுட்டாங்க. ஓகே ப்ரோ. எவ்வளவு ப்ரோ அதுல லாஸ் ஆச்சு? இல்ல அது கம்மி தான் ப்ரோ, 20 கடை. ஓகே ப்ரோ. ப்ரோ புது பாட் எதுவும் ரெடி பண்ணுவீங்களா ப்ரோ? ப்ரோ எல்லாமே டெஸ்டிங் வருது ப்ரோ, ஏன்னா பிபிஎஸ் எல்லாம் ரன்னிங்ல இருக்கு. சூப்பர் ப்ரோ. பார்க்கலாம் இருங்க, டெஸ்டிங் போயினே தான் இருக்கும். ப்ரோ ஒரே டவுட் ப்ரோ. ப்ரோ. அப்புறம் மீட்டப் சொன்னீங்களே ப்ரோ. பண்ணலாம் எனக்கு 1 வீக் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. நான் இன்ஃபார்ம் பண்றேன் தமிழுக்கு. அருண் ப்ரோ. ஓகே ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் கேக்குதுங்களா? ப்ரோ இந்த நம்மளோட யூஆர் யூரோ யூஎஸ்டி செட்ல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இப்போ அதுல நம்ம ஸ்மைலி கிளிக் பண்ணா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும் இல்லையா? ஆமா ஆமா. இப்போ அதுல அசெட் லாட் டெய்லி டார்கெட் இருக்கு இல்லையா? இப்போ வந்து $500 வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இப்போ இதுல டெய்லி டார்கெட் வந்து நமக்கு நீங்க வச்சிருக்கிறது 700 இருக்கு. இது வந்து அமௌண்ட் ஏற நம்ம மாத்தலாமா இல்ல அப்படியே வச்சு? புரியல. இல்ல கோல்டு இல்ல ப்ரோ, ஓல்டு பாட் தான். ஆமா ஓல்டு பாட் தான் ப்ரோ. கோல்டுக்கு வந்து நான் இன்னும் போகல. கோல்டு வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கு. ஆமா கோல்டு போட்டோம். என்ன ப்ரோ இப்போ என்னன்னா அது எதுவும் மாத்த அப்படியே விட்டுருங்க. சரி ஓகே ப்ரோ. இப்போ 0.02 போட்டு ரன் பண்ணுங்க. அவங்க ரிஸ்க் ரொம்ப கம்மியா வேணும்னா சில பேர்லாம் எப்படின்னா 0.01 ரன் பண்றாங்க, மாசம் 5% கிடைச்சாலே போதும். ஓகே ஓகே. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ 10% இருந்தாங்க வரணும், 0.02 வச்சு ரன் பண்ணுங்க. ஓகே ப்ரோ ஷூர் ப்ரோ. போவோம். கோல்ட்ல வந்து கொஞ்சம் வாரத்துக்கு கிரெடிட் ஆகணும் எனக்கு. ஆமா ப்ரோ பாத்துட்டு தான் இருக்கேன். வச்சு ரன் பண்றா. நான் தான் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, அது எப்படின்னு. ப்ரோ அருண் ப்ரோ சொன்ன மாதிரி ரூல்ஸை ஃபர்ஸ்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிருங்க ப்ரோ. அப்புறம் வந்து பிப் டிஸ்டன்ஸ் வந்து கோல்டுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 350ல ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு தடவை வந்து கொஞ்சம் ட்ராடவுன் அதிகமாக போச்சு, ரொம்ப போல பட் கம்பேரிட்டிவ்லி அதிகமாக போனதுனால நாங்கள் வந்து பிப்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 400க்கு மாற்றிட்டோம் ப்ரோ. அப்புறம் 0.01 யூஸ்வலாக 0.02 வைப்பாங்க. அருண் ப்ரோட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் வந்து எப்பவுமே 0.01ல தான் வைப்பேன் 10,000 USDக்கு. ஸோ வந்து சேஃபாக போய் இப்போ வந்து எவ்வளோ ப்ரோ சொன்னேன் கடைசியாக பார்க்கையில $13,000 பேலன்ஸ் வந்துருச்சு ப்ரோ 6 மாசத்துல. இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் $13,000 ப்ரோ ஒரு அக்கௌண்ட்ல மட்டும். ப்ரோ பிப் டிஸ்டன்ஸ் வந்து 400 வச்சா டிபிடி கிரேட் ஆகலையா ப்ரோ? இல்ல ப்ரோ அப்படிலாம் ஒன்றும் தெரில ப்ரோ. மேக்ஸிமம் எல்லாரும் இப்போ டிபி ஹிட் ஆகி இன்னைக்கு கூட ஒரு 2000 USD ப்ராஃபிட் வந்திருக்கு ப்ரோ. நீங்க பாத்துட்டே இருக்கனால அப்படி இருக்குங்க. ஆமா ப்ரோ, நீங்க பாட் ஆன் பண்ணிட்டீங்க நம்பிட்டு அப்படியே விட்டுருங்க ப்ரோ, அது கண்டிப்பா ஹிட் ஆயிரும். நீங்க மேபி பாத்துக்கிட்டே இருக்கிறதுனால அது அடிக்குமா அடிக்காதா அந்த இது அப்படியே ஓடிட்டு இருக்கும் ப்ரோ. சில சமயம் அந்த ஒரு பிப்பு 2 பிப்ல எல்லாம் மிஸ் ஆயிருக்கு. யூஸ் டைம் தான் பிரச்சனை. அதுதான் 400 350 வச்சேன். 400 தான் வச்சிருந்தேன் நானும். டிபி அடிக்க லேட் ஆயிரும்ட்டு
ப்ரோ எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் அட்வைஸ் வந்து கேபிட்டல் எல்லாருமே இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோ. நீங்க கொஞ்சம் அமௌண்ட் இப்ப 10,000 வச்சுட்டு 10,000 ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறது வந்து எவ்வளவு ரிஸ்க்னு உங்களுக்கே தெரியும். இதே வந்து நீங்க வந்து ஒரு பெரிய அமௌண்ட் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாசம் 1 லட்சம் 2 லட்சம் யூஎஸ்சி கூட வரும் ப்ரோ. இந்த பிகினருக்கு ப்ராப்பரான உண்மையாதான். பிகினருக்கு அருண் ப்ரோ கேக்குதா ப்ரோ? எப்படி இருக்கீங்க? அவர் வாய்ஸ் கேட்டுதான் உங்களுக்கு கேக்குது ப்ரோ. ரொம்ப உள்ள கேக்குது. ரொம்ப உள்ள கேக்குது கொஞ்சம். ஆமா ரொம்ப உள்ள கேக்குதா ப்ரோ? ஆமாமா கேக்குது. மெசேஜ் பண்ணுங்க. எப்படி ப்ரோ இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ப்ரோ ரைட்டா நல்லா இருக்கேன். ரைட்டா நல்லா ஓகே 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 ப்ரோ. ஃபண்டமெண்டலா சிபிஐயும் பிபிஐயும் பையிங் தான் ப்ரோ. ஃபண்டமெண்டலை பொறுத்தளவு நேத்து உங்களுக்கு டெக்னிக்கலா ப்ராப்பரா தெரிஞ்சு சாயந்தரம் ஒரு 1 or 2 hour முன்னாடியே தெரிஞ்சு பையிங் தான் போகும்னு. இன்னைக்கு டெக்னிக்கல் பெருசா இல்ல ப்ரோ. ஃபண்டமெண்டல்ல கூட செல் தான் ப்ரோ இருக்குது. இல்ல ப்ரோ, ஃபண்டமெண்டல் ரெண்டுமே பை தான் ப்ரோ. இன்ஃப்ளேஷன் டேட்டாலாம் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. யூஎஸ்ல ரெசெஷன் இருக்கு. நீங்க இந்த ஃபோர்காஸ்ட் பாத்தீங்களா? யூஎஸோட விலை வந்து கிரேட்டர் அப்படின்னு போட்டு அந்த -0.01 இருந்து +0.2க்கு போச்சு. இல்ல நீங்க வேற டேட்டா பாத்துருக்கீங்க ப்ரோ. மைனஸ்ல வராது. நீங்க ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில போட்டீங்களா? ஆக்சுவலா இல்ல ப்ரோ, அது வந்து மந்த் ஆன் மந்த் காட்டும். சாரி, வீக் ஆன் வீக் காட்டும். நீங்க வந்து சிபிஐல investment.comல போய் செக் பண்ணீங்க அப்படின்னா தெரியும் கரெக்டா. ஃபோர்காஸ்டோட கம்மியா தான் இருக்கும். ஃபோர்காஸ்ட் வந்து 3% கம்மியானது 2.9% கிட்ட தான் இருக்கும். ப்ரோ நான் மேக்ஸிமம் வந்து என்ன சொல்ல ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியை பார்த்து நிறைய வாட்டி நியூஸ் ட்ரேட் எடுத்திருக்கேன் ப்ரோ. இது வரைக்கும் 2 தடவை வந்து லாஸ் ஆயிருக்குது, 8 தடவை வந்து ப்ராஃபிட் ஆயிருக்கு ப்ரோ. கரெக்டா அந்த வேல்யூ வந்து நீங்க நோட் பண்ணீங்கனாலே ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில அந்த சிபிஐ இல்ல என்எஃப்பி அந்த நியூஸோட வேல்யூஸ் ஃபோர்காஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ரோ பையாஸ் இல்லைன்ட்டு. ஆமா ப்ரோ, இப்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஃபோர்காஸ்ட் கூட போனா கம்மியா போனா தான் பிரச்சனை. நீங்க ஃபோர்காஸ்ட பார்க்க கூடாது. கரண்டா சிபிஐ டேட்டா என்ன வரும்னு சொல்லி கரண்ட் இன்ஃப்ளேஷன் டேட்டா, இந்த மாதிரி பிபிஐ டேட்டா, இது மட்டும் கிடையாது என்எஃப்பி டேட்டா, அது எல்லாத்தையும் ப்ராப்பரா நீங்க அனாலிசிஸ் பண்ணீங்க, மார்க்கெட் சென்டிமெண்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலா உங்களுக்கு நல்லா கிளியரா தெரிஞ்சுன்னா நீங்க சூப்பரா பண்ணலாம். பட் அது கொஞ்சம் கஷ்டம், பண்ணீங்கன்னா நல்லா பண்ணலாம். ஓ மேபி லக்கு தான் ப்ரோ, எனக்கு தெரியல. நான் இது பார்ப்பேன், அப்புறம் ட்ரெண்டு பார்ப்பேன். ரெண்டுத்தையுமே வந்து மேட்ச் பண்ணிட்டு ஓகே வந்துருச்சு அப்படின்னா ட்ரேடுக்குள்ள என்ட்ரு. ஆமா ப்ரோ, ரெண்டுமே மெயின் தான் உங்களுக்கு. 50-50 தான். ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் 50-50 சேர்ந்தா தான் நல்ல ட்ரேட் எடுக்கும். ஓகே ப்ரோ. ஓகே 9 மணி தான் முடியும். இப்போ பரவாயில்ல. டெக்னிக்கல் வந்து பாத்தீங்கன்னா 32-20 சில டைம் ஒர்க் ஆகுது. அது ஓகே தான் ப்ரோ. பட் இருந்தாலும் நம்ம ரெண்டும் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டா ட்ரேட் எடுக்க முடியுது. நானும் பேக் டெஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணேன் ப்ரோ. ஒரு 2 மாசம் 3 மாசம் ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டாஸ் எல்லாம் பாஸ் செஞ்சு பேக் டெஸ்டிங் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ப்ராப்பரா எல்லாமே தெரிஞ்சு ப்ரோ. சோ மந்த்லி ப்ராஃபிட் எவ்வளவு ப்ரோ போயிட்டு இருக்கு? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா நான் ஃபாரெக்ஸ்ல இப்பதான் வரேன். ஓகேங்களா, ஒரு 2 or 3 மந்தா தான் இருக்கேன். கோல்ட்ல தான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. இன்னைக்கு எதுவும் ட்ரேட் எடுக்கல. ஓகேங்களா, சோ டெக்னிக்கலா பெருசா இல்ல. சோ நேத்து எடுத்தேன். நேத்து ஒரு அரௌண்ட் ஒரு $10 தான் போட்டேன். ஓகேங்களா, சோ பழைய அக்கௌண்ட்ல போட்டு அப்படியே டபுள் ஆச்சு. அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே ஓகே. அருண் ப்ரோ இருக்கீங்களா? வெயிட் பண்றவே 8,000 பண்றேன். சரி ஓகே. பேர் என்னவா? ஜேபி.
வரல. ப்ரோ சிக்கமாயிடுச்சு ப்ரோ. சத்தம் போடாங்க. இல்ல சீக்கிரம் பாரியா டக்குன்னு. நீ கிளம்பியா? டைம் ஆகுதுல்ல நமக்கு. சரி போ, நான் பாப்போம். கேஞ்சிது. சரி நல்ல பேசுறேன். வாய்ஸ் கேக்குதா? ஹலோ கேக்குது ப்ரோ. இது கனெக்ட் ஆகலையா? அருண் ப்ரோ நம்ம பாட் வச்சு ரன் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறோம் இரு ப்ரோ, பாத்தீங்களா? இப்பதான் ப்ளூடூத் ஆன்ல இருக்கு. சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது ப்ரோ அருண் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. டைம் ட்ரேடர் சொல்லுங்க. ப்ரோ நம்ம பாட் ரன் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறோம் பாத்தீங்களா? ஆமா. அதுக்கு வந்து நீங்க இன்கம் டாக்ஸே கெட்ட வேணாம்னு சொன்னீங்களா? ப்ரோ அது தெரியாம சொல்லிட்டேன். இல்ல நம்ம ஆக்சுவலா கெட்டணுமா கெட்ட தேவையில்லையா ப்ரோ? சும்மா கேக்குறேன். கட்டாமலும் இருக்கலாம், கட்டவும் செய்யலாம். ஒரு ஓகே இன்ஃபுளுன்சரா இருக்குன்னா கட்டி தான் ஆகணும். அமைதியா நீங்க பாட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யாரும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னா என் மேல யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, சப்போஸ் நீ எப்படி சம்பாதிக்கிறேன்னு கேட்டாங்கன்னா, டேய் கும்னூர் ஓகே உள்ள போயிருந்தோம் சரிங்களா, கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பதில் சொல்லணும். அதனால இப்போ நீங்க அமைதியா ட்ரேட் பண்ணீங்கன்னா ஓகே, நீங்க இது ஓகே பண்ணலாம். ஓகே ஓகே ப்ரோ. உங்களை அப்புறம் யாரும் இன்னொன்னு இது ப்ரோ, பண்ண மாட்டாங்க. விபிஎஸ் வந்து எதனால கனெக்ட் பண்றோம் நம்ம? விபிஎஸ் வந்து உள்ள ப்ரோ, இப்போ நம்ம சிஸ்டம் ஆஃப் பண்றோம்னா அதுல ரன் ஆயிட்டு இருக்கும். விபிஎஸ் வந்து அது உள்ள ஒரு இன்னொரு சிஸ்டம் இருக்கும் சரிங்களா. ஓ விண்டோஸ்ல வந்து ஓகே இப்போ இன்டர்நெட்டும் ஆஃப் ஆயிடுச்சுன்னா வந்து உள்ளே வந்து பாட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். எல்லாமே இன்டர்நெட் அதுல இருக்கும் சரிங்களா. இதே மாதிரி சிஸ்டம் வந்து வேற இடத்துல ரன் ஆயிட்டு இருக்கு. அவங்க ஹோஸ்ட் ஓகே பண்ணிட்டு ஓகே இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு சார்ஜ் பண்ணி அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரியல் டைமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க சிஸ்டம் ஒரு இடத்துல. சரி ப்ரோ. ஓகேவா? ஓகே இப்ப மேனுவலா ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுல அதுலயா? ஆமா ப்ரோ. ப்ரோ அதுல பாட்ல போய் மேனுவல் ட்ரேட் பண்ணாதீங்க ப்ரோ, அது கொஞ்சம் குழப்பமாயிடும். இல்ல பாட்டில் இல்ல ப்ரோ, நம்ம மேனுவல் ட்ரேடிங் கொண்டு போற மொத்தத்துல நார்மல் விபிஎஸ் எதுவுமே இல்லாம பண்ணலாம்ல? அது இல்லாம பண்ணலாம் ப்ரோ, அது இதுக்கு தேவையில்ல. ஓகே விபிஎஸ் நான் ஆக்சுவலா பாட்டுக்கு மட்டும் தான் ப்ரோ. பாட்டுக்கு அப்புறமே நெக்ஸ்ட் 24 hours லைவ் போடுறாங்க பாத்தீங்களா யூடியூப்ல வந்து. ஆமா அது வந்து சிஸ்டம் ஆன்ல இல்ல. சில பேர் சிஸ்டம் ஆன்ல இருக்கும், சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து இது பெய்டு விபிஎஸ் உள்ள போட்டு வச்சிருவாங்க. ஓகே சரிங்களா. அது இந்த இது ரெண்டு யூஸுக்கு தான் சரிங்களா. சில பேர் வேற ஏதாவது கோடிங்ல யூஸ் பண்ணுவாங்க லைவா ரன் பண்றதுக்கு அது மாதிரி. அது எனக்கு ஓகே தெரியல. ஓகே எனக்கு தெரிஞ்ச சரி ப்ரோ. யூடியூப்ல லைவ் போறதுக்கும் நெக்ஸ்ட் பாட் ரன் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் விபிஎஸ் வந்து. சரி ப்ரோ, நான் ஆக்சுவலா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீங்க இன்கம் டாக்ஸ் எதுவும் கட்ட தேவையில்லைன்னு சொன்னீங்களா? சோ நான் விபிஎஸ் யூஸ் பண்றதுனால தான், அது அடுத்த கண்ட்ரில உட்காந்து ட்ரேட் பண்றதுனால தான் இன்கம் டாக்ஸ் கட்ட தேவையில்ல போல அப்படின்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்ல ப்ரோ. ஓகே பாட்ல நியூஸ் ஃபில்டர் இருக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ அதெல்லாம் இல்ல. அப்ப நியூஸ்லயும் என்ன ஆகும் பாட்டு? இல்ல நியூஸ் டைம்ல ஆஃப் பண்றோம் ப்ரோ நாங்க. ஓ மேனுவலா பண்றது அது? ஆமா அது மேனுவலா தான். ஸோ நியூஸுக்கு எவ்வளவு மினிட்ஸ்க்கு முன்னாடி ப்ரோ ஆஃப் பண்ணுவீங்க? ப்ரோ நான் ஒன் டைம் முன்னாடி சொல்லிடுவேன். யாருக்கு டிபி அடிச்சிச்சோ பாட் ஆஃப் பண்றோம் எல்லாரும், அவ்வளவுதான். ஓ டிபி அடிக்காதவங்களுக்கு ரன் பண்ண விட்டு சொல்லிடுவேன். நியூஸ்லயே ரன் ஆகும் அப்போ? நியூஸ்ல நான் சொல்லிடுவேன். சம்டைம்ஸ் செல்லு போகும். நீங்க நிறைய பேர் வந்து ஹோல்டிங்ல இருந்து செல்லு போகும் சொல்லியாச்சு, செல்லு டிபி அடிச்சிச்சு நிறைய பேருக்கு, அவ்வளவுதான். அப்படி சப்போஸ் செல்லு போகுது பை போகுதுன்னு சொன்னா க்ளோஸ் பண்ண சொல்லிடுவேன் எல்லாரும். சோ நீங்க இப்ப இல்லாத பட்சத்துக்கு அவங்க என்ன ப்ரோ பண்ணுவாங்க? புரியல. இப்போ நீங்க சொல்லிடுறீங்க ஓகே, சோ நீங்க இல்லாத பட்சத்துக்கு ஏதாவது எமர்ஜென்சி புரியல.
உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படி இல்ல உங்களால பார்க்க முடியல அப்படின்னா அவங்க என்ன ப்ரோ பண்ணுவாங்கன்னு கேட்டேன். அதான் அது ஸ்பாட் எஃப்எஃப் ஆன் கேலண்டர் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்ல அவர் அனலைஸ் பண்றது இல்ல போல. நான் மட்டும் ஃபாரெக்ஸ் போடல ப்ரோ, உள்ள 2 3 பேர் இருக்காங்க, அவங்க போட்டுருவாங்க. இல்ல இல்ல அருண் அது கிளியரா நீங்களே சொல்றீங்க. அது ம். ஃபாரெக்ஸ் கேலண்டர்ல அதை நம்மளே பாத்துக்கலாம்ல அது. பாத்துக்கலாம் ப்ரோ, நிறைய ஆ. சொல்றேன். அது நீங்களே செக் பண்ணிக்கலாம். அது ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல என்னென்ன ஸ்கிரிப்ட்னு போட்டு இது 4 ப்ரோ அவருக்கு தேர்ட் ஸ்பீக்கர் தான் போட்டிருக்காரு, அப்புறம் அவருக்கே தெரியும் அது. அதுக்கப்புறம் எதுக்கு வேற எல்லாருக்கும் சொல்றாரா? தெரியல, குரூப்ல வரவங்க எல்லாம் பேசலாம். ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு முடியுமா யாருக்கு ப்ரோ அருண் ப்ரோ எனக்கு வந்து சொல்லுங்க ப்ரோ. யூபிஐ ஆப்ஷன் காட்ட மாட்டேங்குது. நம்ம ஆல்ரெடி பாட் ரன் பண்ற ஒரு அக்கௌண்ட்ல யூபிஐ ஆப்ஷன் டெபாசிட் பண்றது காட்ட மாட்டேங்குது ப்ரோ. எதுல எக்ஸ்னஸ்லயா? ஆமா ப்ரோ. இல்ல ப்ரோ, நிறைய பேருக்கு எக்ஸ்னஸ்ல காமிக்கிறது இல்ல. நான் தான் அன்னைக்கே சொன்னல வெண்டேஜ்ல மூவ் ஆகிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் வெண்டேஜ்ல தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா ப்ரோ? ஓகே, அது நல்லா இருக்கா ப்ரோ? எனக்கு ஓகே தான். சில பேருக்கு வித்ரா வரலன்னு சொல்றாங்க. ஆனா மேனேஜர் கேட்கும்போது என்ன சொன்னாருன்னா, சில பேர் இந்த என்னது ஆதார் கார்டு சப்மிட் பண்ணும், பேக் டு ஃப்ரண்ட் கரெக்டா சப்மிட் பண்ணுவோம். சில பேர் லைசென்ஸ் சப்மிட் பண்ணிடுறாங்களாம். ஆதார் கார்டு அதனால கரெக்டா சப்மிட் பண்ணா கரெக்டா வந்துருக்குன்றாங்க. வந்துரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அப்ப நான் அதில் ஓப்பன் பண்ணிடுவா ப்ரோ? பண்ணிக்கோங்க, அதே பண்ணிக்கோங்க. அது என்ன டாலர் அக்கௌண்ட் மட்டும் இருக்கா இல்ல சென்ட் இருக்கா ப்ரோ? சென்ட் இருக்கு. சென்டருக்கு நான் தான் ரெக்கமெண்ட் பண்றேன். சென்டருக்கு சரி ப்ரோ. யூஸ் ஓகே. பண்றது சென்ட் தானே. ஓகே. அருண் ப்ரோ, ஒரு டவுட் ப்ரோ. இப்போ நம்ம இதுல இருந்து இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம பெரிய அமௌண்ட் வித்ட்ரா போட்டோம் அப்படின்னா ஐடி டிபார்ட்மெண்ட் தெரியுமா தெரியாதா ப்ரோ? ப்ரோ நீங்க பண்ற வித்ட்ரா எதுவுமே தெரியாது ப்ரோ, சரிங்களா? பேங்க் கண்டுபிடிச்சாங்கன்னா தெரிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுக்குறீங்க. ஒரு 10,000 அந்த மாதிரி. ஆனா அது கடைசியில நீங்க கட்டி தான் ப்ரோ ஆகணும் டாக்ஸ், நிறைய சம்பாதிச்சாலும் ப்ரோ. இப்பதான் டாக்ஸ் அள்ளி தெளிச்சுட்டாங்க ப்ரோ, அதை நினைச்சாலே பயமா இருக்கு ப்ரோ. பரவாயில்ல, கட்டுங்க, என்ன பண்றது, நம்ம நாட்டுக்கோசம் தான் கட்டுறோம். அவனுக்கு செலவு பண்றது வேற எங்கேயும். 2 அக்கௌண்டா வச்சுக்கோங்க ப்ரோ. 2 அக்கௌண்டா வச்சுட்டு ஒன்னு கணக்கு அமிச்சுங்க. எல்லா வீடியோல சொல்லக்கூடாது, பரவாயில்ல. ஒன்னு கணக்கு அமிச்சுட்டு இன்னொன்னு யாருலையாவது அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க, அம்மா அக்கௌண்ட்லயோ அது மாதிரி, சரிங்களா? இன்னொரு அக்கௌண்ட் காமிச்சுக்கோங்க, இந்த மாதிரி இதுல ஐடி ஃபைல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், முடிஞ்சிடும். ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்க என்ன கான்செப்ட் ப்ரோ யூஸ் பண்றீங்க ஸ்ட்ராட்டஜில? ட்ரேடிங்கா ப்ரோ? ஆமாங்க ப்ரோ. ட்ரேடிங்க்கு கேண்டில் ஸ்டிக் தான் ப்ரோ ஃபுல்லா யூஸ் பண்றேன். கேண்டில் ஸ்டிக்கோட ப்ரெஷர் மூவ்மெண்ட், அப்புறமேட்டு ஹைலோ, சப்ளை அண்ட் டிமாண்ட், இது 3 தான் யூஸ் பண்றேன், வேற எதுவும் கிடையாது ப்ரோ. நான் பண்ண ட்ரேடிங் ஸ்கேல்பிங் தான் ப்ரோ பண்ணுவேன், மற்றபடி எதுவும் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஹோல்டிங் எல்லாம் பண்ண மாட்டேன் எதுவுமே. வந்தமா போனோமா. ஓகேங்க ப்ரோ. நீங்க எதுவும் கிளாஸ் எதுவும் எடுக்கிறீங்களா ப்ரோ? கிளாஸ் எடுக்க தெரியாது ப்ரோ, அதுதான் பிரச்சனை. நான் எடுக்கல. ஓகே ப்ரோ. கத்துக்கோங்க, பிராக்டிஸ் இந்த எஸ்எம்சி அந்த மாதிரி எதுவும் பண்றீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, தெரியும், பட் அதை யூஸ் பண்றது இல்ல. நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்க யூடியூப்ல. ஓகே ப்ரோ. ஓகே, சரிங்களா, செக் பண்ணி பாருங்க. ஒரு 7 வீடியோ இருக்கும் ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்கீங்க? ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து. ஷரான் நல்லா இருக்கேன் ப்ரோ. நான் இப்பதான் சென்னையில இருந்தேன். சென்னையில இருக்கீங்களா? செட் ஆயிடும். இல்ல சென்னை இருந்தேன், இந்த ஓஎம் வரல, அப்புறம் வந்துட்டேன். எங்க ஒர்க் பண்றீங்க? ஒரு 4 மாசம் இருந்தேன். இப்போ வீட்டுல வெட்டியா தான் இருக்கேன். அது இது ஏதோ ஒர்க் பண்ணி எலக்ட்ரிக் சொன்னீங்களோ, என்னாச்சு அது? அது முடிஞ்சிடுச்சு. இப்போ அதான் முடிஞ்சுட்டு சென்னையில போறேன் ஒரு ஒர்க்கு கம்பெனிக்கு. ஓஎம் வரல, வந்து செட் ஆகிறேன் எனக்கு சென்னை. சரி. லாஸ்ட் வீக் என்எஃப்பி எடுத்துட்டீங்களா? லாஸ்ட் வீக் என்எஃப்பி தான் எடுத்துதான் நினைக்கிறேன். எடுத்தேன்னா போட்டல ஸ்டோரி. ஆமா ஆமா $6,000 எடுத்துருந்தேன். இது போட்டது சொன்ன பிபி பை போன்னு சொல்லிட்டேன். ஆனா அது மேபி தான் போட்டேன். எதுக்குன்னா இப்போதான் சில பேர் அவங்க ரிஸ்க் ஏற்ற மாதிரி எடுப்பாங்க. ஆனா எடுத்திருந்தாங்க 15 எடுத்திருந்தாங்க, தனியா அமுச்சு விட்டுருந்தாங்க.
நீங்க இப்போ குரூப் ட்ரேடிங் பண்றீங்களா? குரூப் ட்ரைனிங்னா இங்க சில பேர் இருக்கானுங்க. குரூப் ட்ரேடிங் பண்றீங்க இப்போ? ஆமா ஆமா ப்ரோ. நீங்க தனியா ஒரு வீடு எடுத்து பண்றீங்களா? ஆமாமா ப்ரோ, தனியா வீடு எடுத்து பண்றேன். நானும் எப்படி ஒரு போயிட்டு பையனும் இருக்கு? இருக்கோம். அந்த பையனும் ஷேரிங் போட்டு தான் இங்க இருக்கும். பையன் தரணும் நம்மள. சரி நான் தான் இங்கேயே தங்கிடு அப்படின்ட்டேன். ஓகேவா? அவன் எப்படி தங்கி அவன் ஃபுல்லாவே இது எஸ்எம்சி தான் ப்ரோ. மேனுவல் ட்ரேட் தான் பண்றான். அவன் எப்படி பாட்டுக்கு போகுது? ஒர்க் நல்லா பண்ணிட்டு இருக்கா? புரியல. நல்லா போயிட்டு இருக்கா? அப்படி ரொம்ப ஏதோ போகுது ப்ரோ. நிறைய செலவுகள் வந்துச்சு இந்த மாசம் ஃபுல்லா. அதனால கொஞ்சம் போயிட்டு இருக்கு ஏதோ. சரி சரி. சிரிக்கிறேன். ப்ரோ நீங்க இப்பயும் பாட்லாம் சேல் பண்றீங்களா ப்ரோ? புரியல ப்ரோ. பாட் சேல் பண்றீங்களா ப்ரோ? ஆமா ஆமா ஆமா. எவ்வளவு ப்ரோ? டெலிகிராம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அருண் ப்ரோ, காப்பி ட்ரேடிங் பத்தி சொல்லுங்க ப்ரோ ப்ரோ கொஞ்சம். அதுதான் எப்படின்னு ப்ரோ என்ன பண்ணுச்சுன்னா, காப்பி ட்ரேடிங்க்கு ரெடியா வீடியோ போட்டேன். ஒரு ரீல் போட்டேன், தெரியும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டேன். அது ஆக்சுவலா எஃப்எக்ஸ்டிஎம்ல டெஸ்ட் மாரி இருக்கும் காப்பி ட்ரேடிங்க்கு. ஆக்சுவலா $1000 போட்டு ப்ராஃபிட் பண்ண பிறகு அதோட டெஸ்ட் உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? டெஸ்ட்டும் பாஸ் பண்ணிட்டேன். இத்தனை டேஸ் வந்து ஒரு 50 டேஸ்க்கு மேல, அதனால தான் டிலே ஆயிடுச்சு. அதுவும் வந்து எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆனா அதுல என்ன சிக்கல்னா, கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு டாலர் அக்கௌண்ட்ல. அதனால வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ நான் ஆரம்பிச்சேன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அதுதான் பிரச்சனையே. இப்போ எல்லாரும் ஜாயின் பண்ணாங்கன்னா பிரச்சனை ஆகும்ல. சென்டா இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பரவாயில்ல. சென்ட்ல ட்ரேட் பண்ணா கொஞ்சம் லோ ரிஸ்கா இருக்கும். பாட்டை கூட ரன் பண்ணி விட்டுருவேன் நான். ஆனா டாலர் தான் இருக்கனால கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா நான் பண்ற ஸ்கேல்பிங்க்கு மினிமம் வந்து 30% இருந்து 40% டாலர் போகும். ஆனா டபுள் பண்றோம் அமௌண்ட்டை. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது இப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது எல்லாம் நிறைய லட்சம் போட்டிருப்பாங்க. அதனால வந்து செட் ஆகாது. ப்ரோ ப்ரோ நான் இந்தியன் மார்க்கெட்ல இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ஃபாரெக்ஸ் ஷிஃப்ட் ஆகணும்னா என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும் ப்ரோ? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முதல்ல ட்ரேடிங் கத்துக்கிட்டீங்களா? யா ப்ரோ நல்லா பண்றேன் ப்ரோ. அப்போ ஓகே. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் எல்லாம். ப்ராசஸ் என்னன்னா, புரோக்கரை சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஓகே ப்ரோ. புரோக்கர்னா உங்களுக்கு தெரியும், அதுல ஏஞ்சல் புரோக்கிங் யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த மாதிரி இதுல வந்து ஃபாரெக்ஸ்ல புரோக்கர் சூஸ் பண்ணணும். இல்ல நான் ரெக்கமெண்ட் பண்றது எக்ஸ்னஸும் எஃப்எக்ஸ்டிஎம் டாலர் அக்கௌண்ட் போறதா தான், சென்ட் அக்கௌண்ட் போறதா எக்ஸ்னஸும் யூஸ் பண்ணுன்னு சொல்லுவேன். ஓகேவா? அப்படி எக்ஸ்னஸ் சில பேர் செட் ஆகலன்னா வெண்டேஜ்ல யூஸ் பண்ண சொல்லுவேன். இந்த 3 புரோக்கர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமேட்டு வந்து MT5 MT4 ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அதுலதான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். புரோக்கர்ல வந்து வித்ராவோ டெபாசிட் மட்டும் தான் நம்மளுக்கு அது வேலை. MT5 MT4ல வந்து நம்ம அதுல தான் ட்ரேட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் விஷயம். ஓகே ப்ரோ. மினிமம்ன்றது எவ்வளவு ப்ரோ பேலன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணனும்னா? டெபாசிட்டா? ஆமா ப்ரோ. $10 இருக்கு எக்ஸ்னஸ்ல. எஃப்எக்ஸ்டிஎம்ல வந்து 100 200 தெரியல, மாத்திட்டே இருக்கான் பாப்போ. 200 இல்ல 100 இருக்கும்னு நினைக்கிறேன். அருண் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. யுவராஜ் ப்ரோ வரீங்களா? வாங்க ஆபீஸ்க்கு. நீங்க சொல்லவே இல்லைங்க ப்ரோ அட்ரஸ். நான் சென்னையில இருந்தே எத்தனை வாட்டி கேக்குறேன். வாட்ஸ்அப்ல கூட பேசிட்டு தானே. சரி வாட்ஸ்அப் பண்றேன். இது உள்ள இன்ஸ்டால கேட்டேன். நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு ரிப்ளை வராதா இருக்கும். இல்ல வாட்ஸ்அப் உங்க நம்பர் இல்ல, கான்டாக்ட் நம்பர் இல்ல. இன்ஸ்டால சொல்றேன், நீங்க நான் வெயிட் பண்ணுங்க, நானே சொல்றேன் உங்களுக்கு. நீங்க ஆபீஸ் வரேன் அப்படின்ட்டு கேட்டதுக்கு வெயிட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு. நான் இன்ஸ்டால கேக்குறேன் ப்ரோ. ஓகே. இது இல்ல, நான் என்ன எது கேட்கலன்னா, இப்போ நம்ம இந்த சிபிஐ நியூஸ் எல்லாம் சொல்றீங்கல்ல, இது கிரிப்டோல எஃபெக்ட் பண்ணுமா? இது கிரிப்டோல இல்ல ப்ரோ. கிரிப்டோ எப்படி எஃபெக்ட் பண்ணும்? கிரிப்டோக்கு நியூஸே கிடையாதுல்ல. இல்ல இது வந்து கிரிப்டோல எஃபெக்ட் பண்ண. இன்னைக்கு கூட அதே டைம்ல 6 மணிக்கு பிடிசி வந்து ஒரு பிக் கேண்டில் வந்து மூவ் ஆச்சு. கரெக்டா இந்த நியூஸுக்கு. அது வேற சம்பந்தமா இருக்கும் ப்ரோ. எஃபெக்ட் பண்ணும் ப்ரோ. யூஎஸ்டி கிளாஸ் எல்லாமே எஃபெக்ட் பண்ணும். பிடிசி யூஎஸ்டி இருக்குல்ல, அதனால எனக்கு ஒரு இது அதான் உங்ககிட்ட கேட்கலான்ட்டு அத குரூப்ல இன்னொருத்தர் சொல்றாரு. ஏன்னா ஒருத்தர் இன்ஸ்டால போட்டுனே இருந்தாரா, சரி இதே மாதிரி நம்மள மாதிரி தான் சிபிஐ நியூஸ். நீங்க எந்த மாதிரி நியூஸ் சொல்லுவீங்க? அதே மாதிரி அவர் அது சிபிஐ நியூஸ் ட்ரேடு ஃபார் பிடிசி ஃபியூச்சர் அப்படின்னு பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் கரெக்டா நான் அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா 6 மணிக்கு கேண்டில் இதே மாதிரி வால்டிலிட்டி ஒண்ணு போச்சு. சரி அதான் கேட்கலாம் அப்படின்ட்டு.
எனக்கு அதில் ஐடியா இல்லை ப்ரோ, கிரிப்டோல தான். ஓகே 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 ப்ரோ, ஓகே தேங்க்ஸ். ஓகே ப்ரோ மேனுவல் ட்ரேடிங் பண்றீங்களா ப்ரோ, அதுல வந்து எமோஷன் எப்படி ப்ரோ கண்ட்ரோல் பண்றீங்க? ஜாலியாக அடிக்க வேண்டியது தான் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, கான்செப்ட் நான் ஃபர்ஸ்ட் டெய்லி காலைல எழுந்துச்சு $20 இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். $20 லாஸ் ஆயிடுச்சா, அப்புறமேட்டு வந்து ஒரு மதியானத்துக்கு மேலே $50 போடுவேன். $50 லாஸ் ஆயிடுச்சா மறுபடியும் வந்து $100 போடுவேன். அதுவும் லாஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுவேன், அவ்வளோதான். இதுல என்னன்னா நான் பண்ற ட்ரேட் எல்லாமே டபுள், ஒரு 3 மடங்கு தான் சரிங்களா. அதனால வந்து லாஸே கிடையாது, புரியுதா. நம்ம வந்து ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் லாஸ் பண்ணா ஒரு 30ல இருந்து ஒரு 20% டவுன் ஆயிடுது. அந்த லாஸ் எல்லாம் கிடையாது. இப்போ காலைல இருந்து 20, 50, 100 லாஸ் ஆகுதுன்னா அடுத்த நாள் ஒரு 100 போட்டுனா ஒரு 3ல இருந்து 400 கொண்டு போவேன். இது டெய்லியுமே பண்ணுவேன்னா கேட்டீங்கன்னா கிடையாது சரிங்களா. வாரத்துக்கு ஒரு 2-3 வாட்டி தான் பண்ணுவேன், அதுவும் நான் ஸ்டோரியில போட்டுருவேன், ஓகேவா. அதனால இது 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 போட்டுறதுல இருந்து ஏற்பட்ட மெசேஜ் வருது, நான் அதனால போறதே இல்லை. முதல்ல சின்ன அமௌண்ட் தான் ப்ரோ யூஸ் பண்ணுவேன், பெருசா ரிஸ்க் எடுக்க மாட்டேன் நான். வெறும் இதுல இருந்து எவ்வளவு சொல்றது, 20ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், 100ல இருந்து 200 யூஸ் பண்ணுவேன். ஒரு $500 நான் போக மாட்டேன், இந்த 200 ரேஞ்சுக்குள்ளேயே தான், வேற எதுவும் கிடையாது. வாய்ஸ் கேட்டுதா இல்லையா, கஷ்டப்பட்டு வச்சிருக்கேன். கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. ப்ரோ இப்போ உங்க ட்ரேடிங் செட்டப்லாம் முடிஞ்சிருச்சா ப்ரோ, உங்க ஆஃபீஸ் மாதிரி? இன்னொன்று இருக்கு, அது அது வேற இது வேற. இன்னொன்று சரி சரி, இன்னொரு வெளியில ரெடி பண்ணோம். ஓகேவா. ப்ரோ உங்க டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும் ப்ரோ, மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும், நைட் வரைக்கும்? மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும்னா காலைல ஒரு 4 மணிக்கு முழிப்பு வரும், வந்துட்டு கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்ப்பேன். நானும் பார்க்க வேணாம் சொல்லுவேன், பட் என்டர்டைன்மெண்ட் வந்து லைஃப்ல ஒரு பார்ட் சின்னதா இருக்கணும். என்டர்டைன்மெண்ட்னா டிப்ரெஷன் எதனா ஆயிடும், இருக்கலாம். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே அப்புறம் தான் ஏஞ்சிட்டு சும்மா லேப்டாப் பக்கத்துல இருக்கும், அப்படியே எடுத்து நோண்டிட்டு இருப்பேன். மறுபடியும் படுத்துருவேன், மறுபடியும் 7 மணிக்கு தான் ஏந்துட்டு அப்புறம் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவேன், ஆஃபீஸ் போயிடுவேன். இங்க வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா ஃபண்ட் அக்கௌண்ட்ல ஒரு ட்ரேட் போடுவேன். நெக்ஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே சோஃபால படுத்துட்டு படம் போட்டு விட்டு பார்த்துட்டு இருப்பேன், அதுவே ஆயிடும் 4 மணி ஆயிடும். அப்புறம் 6 மணிக்கு ஒரு ட்ரேட் எடுப்போம், ட்ரேட் எடுத்துட்டு முடிச்சுட்டு அப்படியே போயிட்டே தான் ப்ரோ இருக்கும். நைட் எத்தனை மணி ப்ரோ ஆகும் படுக்க? நைட்டு ஒரு 2-3 ஆயிடும் ப்ரோ. 2 மணி ஆயிடுங்களா? ஆமா, தூங்க மாட்டேன் ப்ரோ மோஸ்டா. ப்ரோ நான் ஒன்று சொல்லட்டுமா, பகல்ல விட நைட்டு தான் ப்ரோ மூளை நல்லா வேலை செய்யும். புரியல ப்ரோ. பகலோட நைட்டு தான் ப்ரோ மூளை நல்லா வேலை செய்யும். அப்படிங்களா? ப்ரோ உண்மை, அது எதுக்கு சொல்றேன்னா, நீங்க மார்னிங் போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டட் மைண்ட் இருக்கும். ஏன்னா காலைல எழுந்துக்கணும், காலேஜ் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் மைண்ட் சரிங்களா. அது ஒரு ரீல் போடலாம் பார்த்தேன், அதுல வந்து கோடிங் நம்ம மைண்ட்ல ஏறிட்டு இருக்கும் சரிங்களா. அதனால அந்த கோடு வந்து வேலை செய்யறதுனால நம்மளுக்கு வேற எதுவும் வேலை செய்யாது. நான் என்ன சொன்னா கூட உங்க மைண்ட்ல வேலை செய்யாது. ஆனா நைட் அப்படி கிடையாது, நைட்ல வந்து எந்த கோடும் உங்களுக்கு கிடையாது சரிங்களா. கவர்மெண்ட்டும் மைண்ட்ல எந்த கோடும் போடல, ஸ்கூல் காலேஜும் மைண்ட் போடல. நிம்மதியான ஒரு வாழ்க்கைனா நைட்டு மட்டும்தான் சரிங்களா. நைட்ல உட்காந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. புதுசா ஒரு கோடு நீங்க தான் உருவாக்குவீங்க தவிர, காலைல எழுந்தோடனே பழைய அந்த கோட்ல ரன் பண்ணும்போது அந்த இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா அந்த கோடு ஓடிட்டு இருக்கும். மிஷின் மாதிரி தான் நம்மளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்ல மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அந்த டைம்ல வந்து நீங்களே கோடு எழுதலாம், ஓகேவா. சரி சரி ப்ரோ. நீங்க மூவி என்டர்பிரனர்ஸ்க்கு மூவினா எப்படி, நீங்க எந்த மாதிரி மூவி பார்ப்பீங்க? இல்ல என்டர்பிரனர் பிகினர்ஸ்க்கு ஃபினான்சியலா என்ன மாதிரி மூவி சஜஸ்ட் பண்ணுவீங்க ப்ரோ? தமிழ் மூவி மட்டும் பார்க்க மாட்டேன், மற்ற எல்லாம் பார்ப்பேன். அதுக்குன்னு அந்த மூவி நினைச்சாதீங்க. இல்ல இல்ல, நான் தமிழ் மூவிஸ் ப்ரோ எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் நான் போகவே மாட்டேன் ப்ரோ மோஸ்டா. இந்த இந்த மார்வல்ஸ் எல்லாம் பார்ப்பேன். மார்வல்ஸ் சின்ன பையன் நினைச்சுக்காதீங்க, இதுன்னு ஒரு அதுல வாழ்க்கையோட தத்துவம் நிறைய இருக்கு ப்ரோ. எல்லாமே நீங்க தெரிஞ்சா இருந்தாலும் சில இதெல்லாம், பட் இருந்தாலும் சொல்றேன் நிறைய தத்துவம் படம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. அந்த வாழ்க்கை தத்துவம் சொன்னீங்களா, அந்த மாதிரி படம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் எப்படி சொல்றது, மார்வல் ஃபுல்லா பாருங்க ப்ரோ, நல்லா இருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து. பாத்துருப்பீங்கல்ல? இல்ல ப்ரோ, டிசி போர் அடிக்கும், அவ்வளவு பார்க்க மாட்டேன்.
ப்ரோ நான் திருப்பி திருப்பி போட்டு பார்த்துனே இருப்பேன். இங்க ஃபுல்லா அவஞ்சர்ஸ் தான் ஓடிட்டு இருக்கோம். அது மறுபடியும் பார்த்துட்டே தான் இருக்கும். அது ஓடிட்டே தான் இருக்கும். பார்த்த படமே தான் ப்ரோ பார்ப்பேன் மோஸ்டா. தமிழ் படம்லாம் பார்க்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா எனக்கு மோஸ்ட்லி உங்க வீடியோல அந்த உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் தான் பாத்திருக்கேன் ப்ரோ அந்த ஸ்கிரீன்ல. அப்படியா? ஆமா ப்ரோ, நீங்க வீடியோ போடும் போது கூட நீங்க அந்த உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் அந்த ஸ்கிரீன் தெரியுற மாதிரி பார்த்துன்னு தான் ப்ரோ ஒருத்தன். நான் இன்னும் பார்க்கவே இல்லையா அந்த படத்தை. 4 பாக்க- வருஷம் டேட் பண்றேன்றான், ஆனா இப்பதான் பாக்குறேன். இல்ல இல்ல நீ எனக்கு அது நான் அதெல்லாம் போட மாட்டேன். அது மேபி அவன் வச்சிருந்தான் அந்த படத்தை, அதனால மேபி. இல்ல அது மூவி ரன் ஆயிட்டு இருக்கும் அப்ப வீடியோ எடுத்திருப்பேன் தெரியல. ஓ ஆமா ஆமா ஆமா. ஓ அன்னைக்கா? அப்போ ஓகே. அந்த 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 இன்ஸ்டாகிராம் பேஜ்ல. ஆமா ப்ரோ. ப்ரோ அருண் ப்ரோ நான் ஒண்ணு சொல்லவா? பாட் ரன் பண்ணி விட்டான் பிகே அக்கவுண்ட். அது என்ன ஆச்சுன்னா இன்ஸ்டா ஐரிஸ்க் போட்டு ரன் பண்ணி விட்டேன். நான் வர பார்க்கவே இல்லை பாஸ்வேர்டு ஃபுல்லா. டெய்லி போறேன்னு சொல்லியிருந்தேனே. ப்ரோ ஹாய் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எப்படி ப்ரோ இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கீங்க? டிரான்ஸ்பரண்டா என்ன பேசுமோ பேசுங்க ப்ரோ. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான் ப்ரோ. இல்ல நான் நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன். ஆனா நீங்க இருக்க வேவே ஒரு மாதிரி இப்படிதான் ட்ரேடர் ஆக்சுவலா இருக்கணுங்கிற மைண்ட் செட் வந்து உங்களை பார்த்து தான் கிடைச்சது. ஆனா நிறைய பேர் இந்த கோர்ஸ் சொல்லித்தரேன், அதை சொல்லித்தரேன், இதை சொல்லித்தரேன், ட்ரேட் பண்ண தெரிஞ்சவனுங்க கோர்ஸே சொல்ல மாட்டானுங்க அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம்தான். அதை ஃபாலோ பண்றது எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க ஒருத்தர் தான் இப்படி இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. நான் ஆக்சுவலா உங்க கம்யூனிட்டிக்கே புதுசுதான். ஆனா டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லாரும் இருக்கிறது வேற மாதிரி இருக்காங்க. நீங்க ஆனா இப்படிதான் ட்ரேடர் ஆக்சுவலா இருக்கணுங்கிறது தான் எனக்கு ஒரு புரிதல். அந்த மாதிரி ஒரு முதல் ஆளை பார்த்த ஒரு ஃபீல் உங்களை பார்க்கக்குள்ள. நேர்ல மீட் பண்ணலாம் எல்லாருமே. அவன்கிட்ட சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. ஆக்சுவலா நான் ரொம்ப நாளாவே கொஞ்சம் ஃபாரெக்ஸ் பண்ணி லேக் ஆகி ஒரு லாஸ் பண்ணி இப்படிதான் இருந்தேன். ஆனா விஷன் அண்ட் மிஷன்லாம் வந்து ட்ரேடிங் தான் அப்படின்னு இருந்தது. லைக் கொஞ்சம் ஒரு 8 months பேக் ஒரு 1-to-1 கோர்ஸ் முடிச்சேன் இந்தியன் மார்க்கெட்ல. எனக்கு மீதி எந்த மார்க்கெட்லயும் கிடைக்கல. முடிச்சேன். அதான் இங்க கோர்ஸ் செல் பண்றவங்களும் தப்பா சொல்ல முடியாது சரிங்களா. அவங்க நாலேஜ் தான் ஷேர் பண்றாங்க. இல்ல இல்ல அது வந்து எந்த மாதிரியான இடத்துல நம்ம பண்றோம் அப்படிங்கறது பார்த்து தான் பண்ணேன். ஆனா நான் பண்ண இடத்துல வந்து அவங்க கோர்ஸவே மெயின் மோட்டிவா வைக்கல. சில கம்யூனிட்டி எல்லாம் வந்து வெறும் கோர்ஸுக்கே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஒரு 900-1000 பீப்புள் கிட்ட வந்து லைவ் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு அவங்கெல்லாம் வந்து உண்மையான ட்ரேடரானே எனக்கு தெரியல. ப்ரோ ஃபேஸ் காமிச்சு பண்றவங்க எல்லாருமே ஸ்கேமர் சொல்ல முடியாது ப்ரோ. எல்லாருமே லெஜெண்ட் தான். எல்லாரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. இப்போ நான் அந்த கோர்ஸ் போய் படிச்சுட்டு அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க. அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு இல்ல அப்பனா அது பிகினர்ஸ். நீ கோர்ஸ் வைக்கிறேன்னா தப்பா நிறைய பேர் இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல விரும்பல. மெயின் மோட்டிவாவே அவங்க நாலேஜ் ஷேர் பண்றாங்க. இப்போ இங்க காலேஜ்லயும் வச்சுக்கோங்களேன், பிஹெச்டி முடிச்ச வரைக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நான் அதே கேள்வி அவங்ககிட்ட கேட்க முடியும். என்ன சார் பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க, இவ்வளவு டிகிரி முடிச்சிருக்கீங்க 28 வயசு வரைக்கும், ஆனா நீங்க எதுவுமே பண்ணலையா, கிளாஸ் உட்காந்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்க முடியாது. ஏன்னா அது ஒரு நாலேஜ் மட்டும் ஷேர் பண்றாரு. ஆனா நான் ஒரு வாட்டி கேட்டிருக்கேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னால முடியாததை நீ இதை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் அதை சொல்லித்தரேன் அப்படின்றாரு. புரியுது புரியுது ப்ரோ. ஒரு புது விதமான ஒரு ஐடியா. அதாவது சில பேரு கமிட்மெண்ட் இருக்கும். அவரு கமிட்மெண்ட் இருந்தது சாவர வரைக்கும். அந்த 28 வயசு வரைக்கும் சிஸ்டர் கல்யாணம் பண்ணோம், அதெல்லாம் கமிட்மெண்ட் இருந்தது. அதனால அவரோட ரிஸ்க் எடுக்க முடியலையா. ஏன்னா பிஹெச்டி முடிச்சவங்க எல்லாம் சயின்டிஸ்ட் ஆவாங்க தெரியும்ல. புரியுது புரியுது புரியுது. ரிசர்ச் பண்ணுவாங்க. அது ஃபண்ட் தேவை, நிறைய ரிஸ்க் எடுக்கணும், கவர்மெண்ட் வந்து காசு கொடுப்பாங்க, அதெல்லாம் காட்டணும். அந்த ரிஸ்க் எடுக்காம இருக்காரு. அதனால உங்களுக்கு கோர்ஸ் எடுக்கிறாங்கன்னா இல்ல பணக்காரங்களும் வந்து உள்ள படிப்பாங்க, நம்மளும் மிடில் கிளாஸும் படிப்பாங்க. இல்ல பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, டைரக்டா அமௌண்ட் எடுத்து போட்டுருவான், காசு வச்சிருக்கோம். மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா தான் போடுவோம். அது லாஸ் ஆயிடுச்சுன்னா தப்போதுமா கத்திட்டு இருப்பாங்க. இதுதான் ரியாலிட்டி, வேற எதுவும் கிடையாது. கோர்ஸ் முடிக்கிறீங்கன்னா 1 ல இருந்து 2 வருஷம் ட்ரைன் பண்ணுங்க ப்ரோ. டெமோல வந்து எல்லாமே ட்ரேடிங் கத்துக்கிட்டா இது எல்லாரும் சொல்றதுதான். ட்ரேடிங் 2 வருஷம் 3 வருஷம் கத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனா யாருமே பிராக்டிஸ் பண்றது இல்லையே. அதான இல்ல உண்மை. அதுதான் ப்ரோ. இல்ல எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து புரிஞ்சது. பேஷன்ஸும் ப்ராக்டிஸும் தான் வந்து இதுல வந்து ஒரு மெயினான ஒரு கீ அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆக்சுவலா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து நான் இதை பத்திலாம் நிறைய பேசக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இது பண்ணோம் அப்படின்ற ஒரு இதுலதான் இருக்கேன். ஆனா நீங்க பண்றது ஒரு மாதிரி நல்லா இருக்கு ப்ரோ. மற்ற ட்ரேடர்ஸை விட உங்கள்ட்ட இருந்து கிடைக்கிற ஒரு நாலேஜ் வந்து வேல்யூபிளா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு சும்மா இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் போடுற மாதிரி போட்டோம், ரீல்ஸ் போட்டோம், அதை போட்டோம், இதை போட்டோம்னு இல்லாம
அதுல அதே இருந்து மாதிரி எண்ட் ஆஃப் த டே அதான் உங்கள்ட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களால கிடைக்குது எங்களுக்கு. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அதாவது நான் ஒன்றும் கண்டென்ட் கிரியேட்டர் கிடையாது சரிங்களா. எனக்கு எது வருதோ அதான் பேசுவேன். அதனாலதான் வந்து சில இதெல்லாம் என் வீடியோல கொஞ்சம் திக்கலா இருக்கும். கட் ம், பண்ணியும் போட மாட்டேன். ஒரு ஷார்ட் எடுத்தேன்னா முடிச்சிடுவேன் நான். என் வாயில வரதான் பேசுவேன். என்னென்ன ஸ்கிரிப்ட் எழுதிலாம் போட மாட்டேன். நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் தான் எழுதி போடுவோம். ஆமா ஆமா ப்ரோ. ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஒவ்வொன்றா டக்கு டக்குன்னு பேசிட்டு முடிச்சிருவாங்க. நான் அப்படி கிடையாது. ம் நல்லா ம், கேமரா எடுத்தேன்னா முடிக்குது. இவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான் ம் ம், அவ்வளவுதான் ப்ரோ. வீடியோன்னா மாசத்துக்கு 2 வீடியோ தான் போடுறேன். 2 3 ம், உங்களுக்கு தெரியுமா எனக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வருது ப்ரோ. அதாவது ம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, ஆமா அந்த ஆமா மாதிரி ப்ரோ. நான் ட்ரேடிங் பண்றேன்ல அந்த மாதிரி ப்ரொமோஷன் வரும். எனக்கு எவ்வளவு தராங்கன்னா 40 இருந்து 60K தராங்க ஒரு ம் வீடியோ ரீல் போட்டா. ம் ம் மாசத்துக்கு வந்து நீங்க எத்தனை ரீல் போடுறீங்களோ அதுக்கு எத்தனை ஃபண்ட் கொடுக்குறேன்னு. ஒரு ம் 4 ம். ரீல் போட்டாலே எனக்கு 2 லட்சம் ரூபா. எனக்கு அப்படி சம்பாதிக்க தெரியாதா? அதுதான் அதுதான் உங்களை ப்ரோ. வச்சு ரீல் போட்டு நான் எதுக்கு நான் அதை பண்ணலன்னா என்னோட பேர் கெட்டு போயிடும், என்னோட கம்பெனி பிராண்ட் வந்து கீழே இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் ப்ரொமோஷன் பண்றது இல்ல. உங்களோட சில விஷன் பேர்லாம் இதெல்லாம் இருப்பாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. இல்ல இது ரொம்ப ரேரான ட்ரேடர்ஸ் தான் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல ரொம்ப ப்ரோ ரேரா. நான் அப்போ சொன்னதுதான், ஜஸ்ட் சொன்ன மாதிரி தான் இப்பயும் சொல்றேன். இல்ல எனக்கு புரியுது நான் புரியுது என்ன. எல்லாரையும் சம்பாதிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்பயும் சொன்னது. இதே லைவ்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி பண்ணிக்கிறேன். 3-4 வருஷம் ம் சொல்லியிருப்பேன். ஆனா ம் அப்போ நான் ரொம்ப லோல இருந்தவன் தான். கீழே நல்ல வீடியோ போய் பாருங்க, காமெடியா இருக்கும் சரிங்களா. ம் சரிங்களா, இப்பயும் அதை தான் சொல்றேன். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால ஒரு 40 பேர் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருப்பேன் நான். பாட்டு ம் வச்சு சம்பாதிச்சவங்க எல்லாமே நான் குரூப்ல போன 2-3 நாள் முன்னாடி போட்டிருந்தேன் ம். சரிங்களா. நான் என்னால ஆக்சுவலா முடிஞ்ச இப்ப ஹெல்ப் நான் பண்ணுவேன், அவ்வளவுதான். இந்தியன் மார்க்கெட் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஹோப்ஸோ கொஞ்சம் சூன் உங்க மாதிரி நல்ல ஒரு ட்ரேடர்ஸோட ஹெல்ப்ல கண்டிப்பா ஃபாரெக்ஸ் தான் என்னோட விஷன் அண்ட் மிஷன் எல்லாம் ஃபுல்லாவே ஃபாரெக்ஸ் தான். கண்டிப்பா ஃபாரெக்ஸ் வந்து ஒரு நாள் வந்துட்டு மேபி மீட் பண்றதுக்கு சான்ஸ் இருந்தா கண்டிப்பா மீட் பண்ணலாம் ப்ரோ. சரி ஓகே, நான் சொல்றேன் குரூப்ல சொல்லு. கண்டிப்பா ப்ரோ. ஸ்டாக்ல எத்தனை ஹலோ வருஷம் எடுத்தீங்க ப்ரோ ஆக்சுவலா ஒரு 8 months பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் இப்பதான் ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி எடுத்த உடனே ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏன் நடுவுல மறுபடியும் வேற மாதிரி மாற வேணாம்னு சொல்லிட்டு தான் ஆமா இப்பயும். அதுவும் கரெக்ட் தான். ஏன் ஒரு இப்ப வீடியோ பண்ணுங்க, ஃபாரெக்ஸ் மூவ் ஆறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது முடிச்சிருங்க. என்னன்னு அதுதான் ஏதோ ஒரு ஸ்கில்ல ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணிட்டு இதையும் பண்ணிட்டு அதையும் பண்ணிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல ஆனா ஃபர்ஸ்ட். ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, ஃபாரெக்ஸ் லைட்டா வந்து நீங்க சைடுல சார்ட்டை மட்டும் பாத்துட்டே இருங்க. இல்ல ப்ரோ அது பண்ணாதீங்க. பண்ணிட்டே தான் இருக்கேன். சும்மா டெமோ அக்கௌண்ட்ல அந்த MT4 எல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருந்தேன். ஃபாரெக்ஸ் அந்த அக்கௌண்ட்ல டெமோல இருந்து எல்லாம் இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு சைடுல இது நோட்டே இருங்க. ஆனா இப்போ ட்ரேட் எடுக்காதீங்க. இல்ல சும்மா பேக் டெஸ்ட் மட்டும் தான் பண்ணு. பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் தான் பேக் டெஸ்ட் மட்டும் பண்ணிட்டு அப்படியே அதை வச்சு இது பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. வேற எல்லாம் எதுவும் பண்றது. சேம் தான் ப்ரோ. அதுல இருக்க கேண்டிஸ்டிக்கும் இதுல ஒண்ணுதான். இந்தியன் மார்க்கெட் ஸ்டாக் எல்லாத்துக்கும் எல்லாம் ஒத்துப்போம். அதுதான் ப்ரோ. சாப்பிட தெரிஞ்சா எல்லா கடையிலயும் சாப்பிடலாங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஏதோ ஒன்ன புடிச்சிட்டு அதுக்கு அடுத்து வேற எதுக்கு மாறிக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே. வேற ப்ரோ இன்னொரு டவுட்டுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளவு வைக்கணுங்க? டிஸ்டன்ஸ் 300 400 யாரும் வச்சிருந்தாங்களே கரெக்டா போயிட்டு இருக்குங்க. 350 அது மாதிரி வச்சுக்கோங்க ப்ரோ. 300 கூட வச்சுட்டு $100 0.01 வச்சு ரன் பண்ணுங்க கோல்ட்ல. ஓகேங்க ப்ரோ. ஒண்ணே ஒன்னு சொல்றேன், உங்க பாட்டு பக்கா பாட்டுங்க. நீங்க எவ்வளவு ரன் பண்றீங்க இப்போ? $1000 போட்டுருக்கேங்க. சரி ஓகே ஓகே. ஆனா பக்காவா போயிட்டு இருக்குது. ஆமா கோல்டு மட்டும் தான் பக்காவா போயிட்டு இருக்குது. ஆனா யூஸ் பண்ண தெரிஞ்சா நல்லா யூஸ் பண்ணலாங்க. டெய்லி 10% எடுக்க 15% எடுக்கலாங்க. டெய்லி வருது உங்களுக்கு? ஆமாங்க டெய்லியா? ஆமாங்க டெய்லி 10. ப்ரோ செட்டிங் என்ன வச்சிருக்கீங்க? என்னங்க செட்டிங் என்ன வச்சிருக்கீங்க? செட்டிங் 0. இல்லங்க இதுல தாங்க சென்ட் அக்கவுண்ட்ங்க. சரி ஆமாங்க லாட் 0.30ங்க. 0.30னா எவ்வளவு? 30 40ங்க. ஆனா டெக்னிக்கலா போனா உங்களுக்கு பக்காவா இருக்குது பாட்டுங்க. அப்பா சாமி. சரி ரன் பண்ணுங்க. ரிஸ்க் இருக்கு பாத்துக்கோங்க. ஆமாமா கரெக்ட். ரிஸ்க் இருக்க டைம் கரெக்டா ஆஃப் பண்ணிட்டா போதுங்க. ஆனா டெய்லி 10% குறையாம வருதுங்க எனக்கு. ஜம்முன்னு இருக்குது பாட். ஆனாங்க சூப்பருங்க. அந்த டைமிங் சொல்லுவீங்க எல்லாரும் இந்த டைம்ல இது பண்ணிட்டு கம்மி பண்ணுங்கன்னு.
ஆமா 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 ஆஹ் மார்னிங் வந்து மார்னிங் 7 to 11 7 to 11, ஈவினிங் வந்து அந்த நைட் வந்து 7 to 9. ஈவினிங்ல ஆமா ஆமா மார்னிங் அது 7 to ஹை 11. ரிஸ்க், அதாவது 100 வச்சு ரன் பண்ணலாம் டிஸ்டன்ஸ். ஓகே அதுக்கு மேல ஓகே போட்டு ரன் பண்ணாதீங்க. நான் இதெல்லாம் ஒரு புரியுது ஐடியா புரியுது. கீ தான். அதான் சரிங்களா? அதான் உடனே திருப்பி ஆஃப் லாங் டிஸ்டன்ஸுக்கு போயிடணும். ஆமா ஆமா முடிஞ்சது. ம். லாங் டிஸ்டன்ஸ் கூட போகலாம். அப்படி இல்லைன்னா அது டிபி அடிச்சிச்சுன்னா லாங் டிஸ்டன்ஸ் போங்க. அப்படி உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் எனக்கு ரிஸ்கா தான் வேணும், தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டைம் ம். பண்ணிடுங்க. இல்ல அருண், அது இல்லாம சரி அருண், இல்ல அது இல்லாம மொத்தம் லோ ரிஸ்க் ஹை ரிஸ்க் ஓட்ட சொன்னீங்க. நான் அதுல லோ ரிஸ்க்கு ஹை ரிஸ்க்கு ஒரு பாட் ஒன்னு கேட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட். மெசேஜ் வந்து ரிப்ளை பண்ணலையா? ரிப்ளை பண்ணலையா? சரி மறுபடியும் மெசேஜ் போட்டுருங்க. மெசேஜ் வரலையா மறுபடியும் போட்டுருங்க. சரி சரி ஓகே. குரூப்ல தான் போட்டு விட்டேன். சிபிஐ செல்லு போக போகுது. எக்ஸ்ட்ரா வர மறுபடியும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க. அது மேபி செல்லு தான். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பாட் சேல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா ப்ரோ. எவ்வளவு ப்ரோ பிரைஸ்? என் டெலிகிராம் சாட் பண்ணுங்க. பிரைஸ் எனக்கே தெரியல, மாத்திட்டே இருக்கும். சரி ஓகே முடிச்சிடலாமா? முடிச்சுக்கலாம் ப்ரோ. பட் டெலிகிராம் சேட் பண்ணுங்க ப்ரோ. பாத்தீங்களா இப்போ? பார்த்தேன். இதுல கேட்டீங்க, அதுல பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே. கோல்டு தானே ப்ரோ? கோல்டு பாட்டு தானே? ஆமா ப்ரோ. நான் அதுக்கப்புறம் என்னோட ஐடி அனுப்புறேன். இன்னொரு அக்கௌண்ட். சாட் வரலையே. இல்ல ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு அதை விட்டேன். அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் நான் ஒய்ஃப் இதுல தான் பண்ண முடியும். ரெண்டுமே இதுல பண்ண முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ப்ரோ. மெசேஜ் பண்ணுங்க ரிப்ளை வரலனா. ஓகே ஓகே. ஆமா கண்டிப்பா. யாருல ரிப்ளை வரலையோ அடிச்சிட்டே இருங்க. சரிங்களா? ஓகே ஓகே. சரி பாய். சரி थैंक यू. பாய் பாய். குட் நைட்.